ராஜ்குமார். நான் சென்னையில இருக்கேன். நான் பிராணாவலட் ஹீலிங்க 2017 இருந்துட்டு நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நீங்களும் கேட்கலாம், என்ன இவ்வளோ வருஷமா 2017 இந்த நாள் வரைக்கும் வந்துட்டு நீங்க பிஹெச்ல இவ்வளோ நாளா ட்ராவல் பண்றீங்களே, இதோட நோக்கம் என்ன? ஏன் இவ்வளோ நாளா வந்துட்டு இதில வந்து இணைஞ்சிருக்கீங்க? இப்படியெல்லாம் ஒரு கொஸ்டின் இருக்கும் நிறைய பேருக்கு. அதை பத்தி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண இன்னைக்கு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்துட்டு எல்லாருக்கும் தேங்க் பண்றேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இது வரைக்கும் ஜிமீட்ல எதுவுமே பேசினதில்லை. சின்ன கிளாஸ் எடுத்திருக்கேன், நிறைய கிளாஸ்லாம் எடுக்கல. பட் ஜிமீட்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பானு மேடம், சித்ரா மேடம், விஜயா மேடம், இந்த மாதிரி நிறைய மேடம் இருக்காங்க. அனைத்து மேடம்களுக்கு நன்றி. இப்போ பொதுவாக நம்ம வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பிராணாவலட் ஹீலிங் வந்துட்டு கிளாஸ்க்கு ஃபர்ஸ்ட் வருவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வருவாங்க. பட் நானும் அது போல தான் ஒரு பிரச்சனைக்காக இங்கே வந்தேன். பட் அதுக்கு முன்னாடி என்னன்னா, எனக்கு பிராணாவலட் ஹீலிங்ல கர்மா பற்றி வந்துட்டு சில விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது. ஏன் நான் கர்மா வந்து டச் பண்ணுறேன்னா, நிறைய இடத்துல வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு கர்மான்னு பேசுவாங்க. ஆனால் கர்மாவோட சப்ஜெக்ட் எடுக்கவே மாட்டாங்க. இங்கே மட்டும்தான் வந்துட்டு ஒரு ஆழமான வந்துட்டு விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க பிராணாவலட் ஹீலிங்கில். கர்மானா என்ன, கர்மா எப்படி இயங்குது, ஓகே அது காரணங்கள் என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி சரி பண்ணுறது, எல்லாமே சப்ஜெக்ட் அந்த ஃபுல்ல வந்து லெசன்ஸு எனக்கு பிராணாவலட் ஹீலிங்கில் தான் எனக்கு கிடைச்சிது. ஓகே, அதுக்கு முன்பு என்ன பண்ணலன்னா, நான் வந்துட்டு என்னுடைய ஏன் இங்கே வந்து இறைவன் வந்து இட்டுன்னு வந்து விட்டார்னு வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறேன். என்னோட சைல்ட்ஹுட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப சென்சிட்டிவான பர்சன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸு. எப்படின்னா, உடல் ரீதியாகவும் சரிங்க, மன ரீதியாகவும் சரிங்க, சில சப்தங்கள் கூட எனக்கு கேட்கும். எனக்கு அந்த டைம்லலாம் அது ஒரு பெரிய விஷயமா தோணலை. பட் ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா சின்ன வயசில் எல்லாருமே சந்தோஷமாக ஜாலியாக ஓடி விளையாடுவாங்க. அந்த டைமில் பார்த்தோன்னா நான் மட்டும் வந்துட்டு சில டைமில் ஒடுங்கியிருப்பேன். நான் எப்பவுமே நல்லா ஜாலியாக பசங்க கூட சுற்றுவேன். ஆனால் சில டைமில் என்னன்னா, சில டைமில் ஒடுங்கிடுவேன். 10 பேர் இருக்கிற இடத்துல 9 பேர் நல்லா ஜாலியாக இருப்பாங்க. நான் மட்டும் தனியாக போயிட்டு ஒரு இடத்துல என்னால் மிங்கிள் பண்ணவே முடியாது. உட்காந்துட்டு பயங்கரமா யோசிப்பேன். என்னடா ஒரு மாதிரி இறுக்கமா இருக்கு, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, என்னன்னே எனக்கு புரியாது. எல்லாம் இப்போ தெரியுது. இதெல்லாம் வந்துட்டு காரணமா சின்ன வயசுலேருந்தே என்னுடைய வாழ்க்கையில ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து நான் வந்து நிறைய மக்களை பார்த்துருக்கேன். ஆனா என்ன போல வந்து சில பேர் இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் பார்க்குற மனுஷன் எல்லாம் நல்லா பெட்டர்மெண்ட்டாக தான் இருக்காங்க. நல்ல வீடு, நல்ல படிப்பு, அவங்க ஜாலியாக இருப்பாங்க. ஏதோ உடம்பு சரியில்லைன்னா அவங்க பாட்டு மெடிசன் ஏதாவது போட்டுட்டு அவங்க பாட்டு ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் எனக்கு சில விஷயங்களை வந்துட்டு எதுவுமே என்னால் பண்ண முடியல. இது யார்கிட்ட போய் சொல்றது, அம்மா கிட்ட சொல்றதா, அப்பாட்ட சொல்றதா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றதா, யாருக்குமே புரியல இந்த சின்ன வயசுல. அப்போ என்ன பண்ணுவேன், நான் பாட்டுன்னு உட்காந்து சிந்திச்சுன்னு தான் இருப்பேன். இது எப்படி இருந்து வெளியே வருதுன்னு, அவ்வளோதான். சில வேலைகள்லாம் இருக்கு, ரொம்ப அதெல்லாம் சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னன்னா இப்போ எப்படின்னா, ஒரு டைம் எனக்கு வந்துச்சு சின்ன வயசுல. எப்படின்னா அந்த கோழிலாம் வந்து அழுவமா இருக்கும்ல, அந்த டைம்ல ரொம்ப ஒடுங்கி உட்காந்துடும் அது. அந்த மாதிரி சில விஷயங்கள் சில டைம்ல சில மந்த்ஸ் கணக்கா நான் உட்காந்துட்டேன் வீட்டுக்குள்ள. ஸ்கூல் போவேன், நேரா வந்து உட்காந்துடுவேன். இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு. அப்போ மேடம் வந்து நிறைய கிளாஸ்ல நான் பிஹெச் கிளாஸ்ல அட்டன் பண்ணும்போது சில விஷயங்கள் நான் கற்றுக்கினேன். பானு மேடம் ஒரு வாட்டி கிளாஸ்ல சொன்னாங்க, இது மாதிரி பிறக்கும்போது எல்லாமே நல்லவங்க தான் பிறக்கிறாங்க. ஆனா நம்முடைய ஆறால இருக்கிற சில விஷயங்கள் வந்து அவனை நல்லவனா கெட்டவனா மாத்திடுதுன்னு சில விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. அப்போ எனக்கு அது இப்போதான் அதெல்லாம் விஷயம் எனக்கு புரியுது. நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப நேர்மையா இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனா சில டைம்ல நானும் வந்துட்டு சில டைம்ல தவறி போயிட்டேன். ஏன் இதெல்லாம் நான் இப்படி மாறி போனேன்னு இப்போதான் எனக்கு வந்து அதோட அர்த்தங்கள், அதோட புரிதல் எனக்கு இப்போ தெரியுது. அதுக்கு முன்னாடி வந்து சில விஷயங்கள் நான் சின்ன வயசுல வந்து நான் எப்படி வந்து கஷ்டப்பட்டேன்னு ஒரு விஷயம் நான் சொல்லணும் உங்களுக்கு. எனக்கு நல்ல ஸ்கூல் கொடுத்தாரு இறைவன். நல்ல உணவு, இதுக்கெல்லாம் எனக்கு வந்து குறை இல்ல. பட் எனக்கு வந்து சமாதானம், பீஸ், அந்த மைண்டோட பீஸ் எடுத்துட்டாங்க சின்ன வயசுல. அந்த கர்மா வந்து என்னோட பீஸ் ஆஃப் மைண்ட் எடுத்துடுச்சு. என்னன்னே தெரியல. எல்லாரும் வந்து ஜாலியா இருக்கும்போது எனக்கு மட்டும் ஒரு பீஸ்ஃபுல்லாவே இருக்காது. எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை இருக்கு. அதுபோல எங்க அம்மா அப்பாவுக்கும் சில பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அந்த விஷயத்த வந்து நான் எடுத்து என் தலையில போட்டுக்கினேங்க சின்ன வயசுலயே. அந்த தலையில போட்டுக்கினோனே என்ன ஆச்சுன்னா, எனக்கு அதுதான் வந்து ப்ரையாரிட்டியா தோணுது. படிப்புலாம் எனக்கு ப்ரையாரிட்டியா தோணல. எங்க அம்மா அப்பாவோட விஷயம் எப்படி இந்த சின்ன வயசுல சால்வ் பண்ண முடியும்? எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுன்னே இருக்காரு. இத நான் இன்வால்வ் ஆகி அப்படியே சால்வ் பண்ண பார்க்குறேன். பட் என்னால சால்வ் பண்ண முடியல. சரி என்ன பண்றாங்க, சொந்தக்காரங்க, பெரியவங்க எல்லாமே வந்துட்டு இது மாரி வந்து ஏதோ பண்றாங்க, ட்ரை பண்றாங்க. பட் அவங்களால சால்வ் பண்ண முடியல. இப்ப எனக்கு அத பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு சிரிப்பா இருக்குது. என்னடா இதெல்லாம் ஒரு சாதாரண மேட்டர், இதுக்கெல்லாம் போயிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும். ஆனா அந்த கர்மா அந்த டைம்ல என்ன விடல. அது என்ன உள்ள தள்ளி, அதுல மாட்டி, அதுல ஏதோ ஒரு லெசன் எனக்கு குடுத்துச்சு. சில வேலைலலாம் யோசிப்பேன். ஏன்டா வாழ்றோம்? அந்த சின்ன வயசுலயே நான் செத்து போணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இது
ஒரு ட்ரை பண்ணியிருந்தேன், நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணேன். ஆனா சில ஏதோ தெய்வ சக்தி வந்து என்ன தடுத்து, அப்படியே என்ன கூட்டிட்டு ஏதோ ஒரு விஷயத்துல போயிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல எனக்கு என்னன்னா, இந்த விஷயத்தெல்லாம் எப்படி சால்வ் பண்ண எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான். நான் நல்லா பிரேயர் பண்ணுவேன், கோயிலுக்கு போவேன். இப்படி தான் இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் ரொம்ப வந்துட்டு புடிச்சுட்டேன், என் லைஃப்ல. அப்புறம் எஜுகேஷன் இப்படியே நான் படிக்கணும். எப்படியாவது படிச்சு முன்னேறி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நம்ம குடும்பத்த காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஒரு நோக்கம் இருந்துச்சு. ஆனா அதுவும் பாருங்க, நான் படிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். ஒரு 9த் ஸ்டாண்டர்ட் போறேன். 9த் ஸ்டாண்டர்ட் போகும்போது என்னால நல்லா படிப்பேன் நாங்க. ஒரு 10 ரேங்க்குள்ள எடுப்பேன். 9த் ஸ்டாண்டர்ட் போக என்னால படிக்கவே முடியல. ஏன்னா, இவ்வளோ நாள் நான் வந்துட்டு என் குடும்பத்து அந்த பாரத்த மண்டையில போட்டு, போட்டு, போட்டு பிரச்சனைய அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் என்கிட்ட இல்ல. அந்த தைரியம் என்கிட்ட வந்து பயங்கரமா குன்றிருச்சு. தைரியமே இல்லாத வாழ்ந்துட்டேன். சின்ன வயசுலேருந்து எத பார்த்தாலும் பயப்படுவேன். எப்படி நான் ரோட்ல யாருனா சண்டை போட்டோம்னு வச்சுக்கங்களேன், சண்டை போட்டா எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன். அந்த இடத்துலேருந்து எங்கேருந்து ஓடணும், பிச்சுன்னு ஓடணும் தான் பார்ப்பேன். அது மாரி தான் என்னுடைய தன்மை இருந்துச்சு சின்ன வயசுல இருந்து. ஆனா, சில டைம்ல இது பிரச்சனையும் பண்ணுவேன். ஆனா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து என்னால வந்து நிக்க முடியாது. எங்க பிரச்சனை பண்ணாலும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி, அங்க வேற எங்கேயாவது ஓடிடணும். இப்படி தான் என்னுடைய மனநிலை சின்ன வயசுல இருந்து இருந்துச்சு. அப்ப என்ன பண்றது? இந்த மாரி மனநிலைமை மாத்தணும்னா, 1 ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள டெவலப் பண்ணிக்கணும். அப்படி இல்லையா? இல்ல வேற ஏதாவது ஒரு டைவர்ஷன் நம்மளுக்கு கிடைக்கணும். சரி அப்படி என்ன பண்ணேன், எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. நான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சேருவேன். அதே மாரி தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப சேருவேன். அப்ப என்ன பண்ணாங்க, இவங்க சில டைவர்ஷனுக்காக எனக்கு என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசுலயே சின்ன சின்ன கிளாஸ் ஆஃப் பியர் குடுப்பாங்கன்னு. அது குடிச்சு என்ன பண்ணேன், 9த் ஸ்டாண்டர்ட்லயே எனக்கு அது மாரி ஒரு பழக்கம் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணுது, அது டைவர்ஷன் ஆகும்போது எனக்கு சரி ஏதோ டைவர்ஷன் ஆகுது. சரி என் ஃபேமிலில என்னோட தாட்லாம் என் ஃபேமிலில போமாட்டுது. ஏன் என்னோட அம்மா, அப்பா பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. அது அவங்களுக்குள்ள பிரச்சனை. அது ஏன் என்ன இவ்ளோ பெரிய விஷயமா ஆக்கி விட்டுச்சுன்னு எனக்கு இப்ப கூட தெரியல. சரி கர்மா மேபி கர்மா இருக்கலாம். ஒரு பாஸ்ட் லைஃப் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம். ஓகே இப்ப தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, இன்னும் நான் நல்லா படிச்சிருந்தவன், அப்படியே என்னுடைய படிப்பு அப்படியே டிப் ஆகுது. அப்படியே அப்படியே முக்கி +2 முடிச்சு அப்படியே ஒரு டிகிரி முடிச்சு வெளிய வந்தேன். சரி டிகிரி முடிச்ச உடனே நான் தான் வீட்ல வந்து மூத்த மகன். எனக்கு 2 தங்கச்சி, ஒரு தம்பி இருக்காங்க. சரி அம்மா முடிச்ச உடனே ஒரு வேலைக்கு சொல்லிட்டாங்க. சரி என்னால வந்து கண்டிப்பா வேலைக்கு போணும் அப்படின்னு ஒரு புஷ் வந்துருச்சு வீட்லேருந்து. சரி நிறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி எனக்கு அப்போ ஐடி வந்து நல்லா பூம் ஆயிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து ஐடியில் போகணும்னு ஆசைப்பட்டேன். பட் எனக்கு படிக்கிறதான சந்தர்ப்பம் வரல. என்ன தெரியல என் மனசு அதில் ஈடுபடவே இல்லை. நான் ஒரு ஐடி ரொம்ப டஃப்னு நினச்சிட்டேன். அதனால என்ன தெரியல அதில் போய் படிக்க விரும்பல. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நார்மல் வேலைக்கு போனேன். ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி போயிட்டேன். அப்போ உள்ள போனோடனே அந்த கம்பெனி நல்ல பெரிய கம்பெனி, குளோபல் கம்பெனி. சரி இதுலேருந்து நல்லா டெவலப் ஆகி போகலான்னு பார்த்தா, அங்கேயும் என் மனசு வந்து டெவலப்மெண்ட் சைடில் எனக்கு இட்டுனே போகல. அது என்ன பாருங்க, அது கர்மா. எப்பயுமே வந்துட்டு நல்ல குரோத் இருக்கிற பக்கமே கூப்பிட்டு போக மாட்டுது. அது அப்படியே வந்து ஒரு சைடில் ஒரு யூனியன் பீப்புள் இருப்பாங்க. அந்த பக்கம் போய் என்னை ஜாயின் பண்ணி விட்டுருச்சு. அந்த யூனியன் மக்களோட சேர்ந்தும்போது எனக்கு ஒரு 10 வருஷம் 22 வயசுல நான் வேலை செஞ்சேன். 32 வயசு வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்படியே அது இழுத்துன்னு டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்டா நம்ம படிச்சிருக்கோம், அவனுங்க கூட போய் சேர்ந்து இப்படி மாதிரி பண்ணிட்டு இருக்கோமே, நம்ம குரோத் அது வந்து குரோத்தே இல்ல. அங்க குரோத் இல்ல. அது எப்படி நீங்க ஜாயின் பண்றீங்களோ அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் நீ அப்படியே வெளியே போயிடலாம். அந்த அந்த ஒரு பார்ட் மட்டும் தான் அங்க இருக்கு. பட் குரோத்னா நான் அதர் சைடு வரணும். அந்த சைடு வந்து நான் வந்து அந்த மக்களோட நான் பழகி போனா தான் எனக்கு குரோத் இருக்கணும். சரி என்ன பார்த்தேன், திடீர்னு வயசு பார்த்தோன்னா 32 ஆயிடுச்சு. சரி வீட்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணவங்க வீட்ல வந்தாங்க, "நீங்க இந்த வேலைலாம் செய்யக்கூடாது. நீங்க ஒரு நல்ல வேலைக்கு போங்கன்னு" சொன்னாங்க. சரி என்ன பண்றது, நான் வேற கம்பெனிக்கு ஜம்ப் பண்ண பார்க்கல. அதே கம்பெனில ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி வேற அடுத்த பொசிஷனுக்கு போயிட்டேன். ஒரு டீம் லீடர் ஆயிட்டு போனேன். அப்போ எனக்கு என்னாச்சுன்னா, அப்போ நான் ஒரு மக்களோட மிங்கிள் பண்ணி நான் வந்து டெவலப் ஆகுறதுக்கு நான் பார்த்தேன். ஆனா பாருங்க, என்னுடைய ஆறாவோட தன்மை யாருக்கிட்டயும் என்ன வந்து மிங்கிள் பண்ணவே விடாது. என்ன என்ன மாரியே மக்கள் நான் பார்ப்பேன். 8 மக்கள் எப்பவுமே என்கிட்ட ஆப்போசிட்டா தான் இருப்பானுங்க. 2 பேர் தான் எனக்கு பழகுவானுங்க. அந்த 8 பேரும் வந்து நல்லா ஸ்மார்ட்டா மூவ் பண்ணி அடுத்த பொசிஷனுக்கு போறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா எனக்கு அது மாரி பண்ணி போக எனக்கு மனசே ஈடுபடாது. என்னடா இங்க வந்து இது மாரி இருக்கே, நம்ம போவே மாட்றோமே, நம்மளுக்கு என்னடா குறை, படிச்சிருக்கோம், வேலை செய்றோம், நல்லா வேலை செய்றோம். ஆனா என்னுடைய ஹையரார்கி அதாவது என்னோட மேனேஜர் கிட்ட நான் மூவ் பண்ண முடியலையே, அவங்ககிட்ட நெருங்க முடியலையே, இவனுங்கலாம் நெருங்கிடுறானுங்க. நான் செய்ற வேலை தான் அவனுங்க செய்றானுங்க. எப்படிடா இத வந்துட்டு சால்வ் பண்ணணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். ஒரு 5 வருஷம் ஓடி போச்சு. அதுவும் ஒண்ணும் பண்ண முடியல. சரி யோசித்தேன். அதுக்குள்ளே வேற டிபார்ட்மெண்ட் இவங்கள விட்டுட்டு நம்ம போயிடலாம். இந்த குரூப் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு, அதே ஆஃபீஸ்ல இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி அங்க போயிட்டேன். அங்க போம்போது என்னாச்சுன்னா, அங்கேயும் போய் பார்த்தா இதே மாரி மக்கள் தான். சரி, அப்போ ஒண்ணு புரிஞ்சு போச்சு. ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு தடுக்குது. சரி நம்மளுக்கு லக் இல்ல. சரி அப்படின்னு நெனச்சுட்டு மனசுக்குள்ளேயே இருந்துன்னே இருந்தேன். ஆ ஒரு 2 வருஷம் அப்படியே ஓட்டுனேங்க. ஓட்டிட்டு எப்படியும் ஓட்டிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஏதோ ஒண்ணு வாழ்ந்திருந்தேன். கரெக்ட்டா ஒரு
38 வயசு இருக்குங்க எனக்கு. 2012 ஏதோ ஒரு டைமில் என்ன ஆச்சுன்னா, அப்படி என் வாழ்க்கையை திரும்பி பார்த்தேன். என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் பார்த்தேன். சரி ஒரு டெவலப்மெண்ட் இருக்கணும்ல. அப்படி திரும்பி பார்த்தோன்னா எல்லாம் ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்க. நல்லா ப்ரொஃபஸர் அது மாதிரி பெரிய பெரிய பொசிஷன் போயிட்டு எல்லாம் கார் பங்களான்னு செட்டில் ஆயிட்டான். நான் மட்டும் வந்து எங்கள் அம்மா வீட்லேயே இருக்கேன். எதுவுமே ப்ராப்பர்ட்டியே பண்ணல. சரி கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தைங்க வர. சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுனே இருக்கும்போது, சரி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு லேண்டுனா வாங்கி வைப்போம் குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு, தாம்பரம் தாண்டி ஒரு இடத்துக்கு போனேங்க. ஒரு இடம். சரி லேண்ட் வாங்கினா ஒருத்தர் கூப்பிட்டு போனார் வண்டியில். போயிட்டே இருக்கேன் வண்டியில். ஒரு இடம் வந்த உடனே ஒரு வீடு வந்துச்சுங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஆச்சுன்னு தெரியல எனக்கு. அந்த வீட்டை கிராஸ் பண்ண உடனே, நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஓகே சென்சிட்டிவ் தான், பயப்படுவேன் தான். ஆனா அங்க போன உடனே என்னுடைய அப்படியே தலைகீழா என்ன பெரட்டி போட்டுருச்சு. நான் அது மாரி தன்மையில இது வரைக்கும் நான் அது மாரி இருந்ததில்ல. எனக்கு வந்து பூமி ஃபர்ஸ்ட் டைம் சுத்துறது அப்பதான் பார்த்தேன். ஃப்ளோட் ஆவுறேன். அப்படியே மிதக்குறேன். என்னால மூச்சு மேலயும் கீழயும் வாங்குது. என்னால நிக்க முடியல. பிபி, சுகர் எதனா வந்துச்சான்னு எனக்கு தெரியல. இவ்வளோ 38 வயசுல எங்க பிபி, சுகர்லாம்? நான் அது மாரி செக் பண்ணதும் இல்ல. இது மாரி பிபி, சுகர் எதனா வந்துச்சான்னு சொல்லிட்டு பிபி மாத்திரை யார்ட்டனா கேட்கிறேன். எவனும் குடுக்க மாட்றான். என்ன புரிஞ்சுக்க மாட்றான். சரி, அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு ஒரு 30 நிமிஷம் அங்க இந்த இடத்துல லேண்ட காட்டுனான். நான் அங்கெல்லாம் போய் பார்க்கவே முடியல. எப்ப சார் என்ன ரிட்டர்ன் எடுத்துன்னு போய் விடுவீங்கன்னு. நேரா வந்தேன். நானா போயிட்டு என்ன ஒரு இடத்துல விட்டாங்க. அங்க என் பைக் வச்சிருந்தேன். அந்த பைக் எடுத்துட்டு நேரா என் வீட்டுக்கு போனேன். அதாங்க என்னோட டே. அந்த டைம்லேருந்து தான் எனக்கு வந்துட்டு இந்த கார்மிக்கோட அந்த வேலை, இந்த கர்மாவோட வேலை அதிகரிச்சிடுச்சு. அதாவது அந்த ஸ்பீட் இருக்குங்களா, நம்ம சின்ன வயசுல ஓகே நார்மலா அனுபவிச்சிருப்போம். இல்ல என்ன இவ்வளவுதான் நான் வந்து டிராவல் பண்ணி அந்த வந்ததே வந்து முழுக்க முழுக்க வந்துட்டு நான் கர்மால அனுபவிச்சு தான் வந்தேன். நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா சின்ன வயசுல இருந்து வாழ்ந்து அந்த வயசை ரீச் பண்ணல. ஆனா 38 வயசுல நான் வந்து அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு கர்மா ஒன்று ஹிட் ஆச்சு எனக்கு. அது ரொம்ப சிவியாரிட்டி. அதை வந்து நான் வந்து எப்படின்னா அந்த வார்த்தையில சொல்ல முடியாது. அனுபவிக்கிறது தான் தெரியும். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி என்ன பண்ணேன், நேரா டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் அப்படியே ஒன்று சீல் பண்ணிட்டாரு. நீ ஒரு டிப்ரெஷன் பா, இது ஆன்சைட்டி. நீ என்ன பண்ணணும், நீ லீவ் போட்டுட்டு டிப்ரெஷன் மாத்திரை ஒரு 3 மாசம் எடுத்துக்கோன்னாரு. சரி 3 மாசம் எடுத்தேன். அது எப்படின்னா, அப்பதான் ட்ரக்குன்னு சொல்றாங்கல்ல மெடிசின் பேரு. அப்பதான் அந்த ட்ரக்கோட வேல்யூவே எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம டேப்லெட்லாம் போடுவோம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ட்ரக்கோட கரெக்டான எனக்கு வந்துட்டு அதோட வந்து இன்டர்பிரிட்டேஷன், அதாவது மீனிங் அப்பதான் தெரியும். அந்த போட்டேன்னு வச்சுங்களேன், உன் இதெல்லாம் நம்ம ஆல்கோஹால்லாம் எடுக்கிறோம்ல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல கடங்க. இத எடுத்தோன்னா அப்படியே அவ்வளோதான். அப்படியே உன்னை ஃப்ளாட் பண்ணிடும். பண்ணிட்டு அடுத்த நாள் எழுந்து ஒரு விஷயங்கள் நம்ம வந்து தெளிவா பார்க்க முடியாது. அதான் ட்ரக்குன்றாங்க போல இருக்கு. ஒரு விஷயமே எனக்கு கண்ணுல பார்த்தோன்னா மங்கலா தெரியும் ஊரெல்லாம். இப்படி எவ்வளோ காலத்துல நான் வாழ்ந்திருக்கணும். அப்போ என் ஆத்மா சொல்லுது. ஏதோ ஒண்ணு உள்ள இந்த இந்த உள்ள இருந்து சொல்லுது. இது மாரி இது உன்னுடைய கியூர் கிடையாது. நீ போய் வெளிய தேடு ஏதோ சொல்லணும். அப்ப என்னென்ன பண்ணுவோம், நாங்க வந்து கோயிலுக்கு தான் போவோம். அப்ப அங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து பிரேயர் பண்ணுவாங்க. அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பாருங்க, பிரேயர் பண்ணுங்க, வெளிய வந்துரலாம் அப்படி சொன்னாங்க. பட் என் ஆன்மா வந்து அது ஒத்து போல. ஏன்னா நம்மளுடைய பிரச்சனையே டிஃப்ரெண்ட். ஏன்னா இதுக்கு அதோட சப்ஜெக்ட் ஓரியன்ட் அந்த அந்த சப்ஜெக்ட் அங்க இல்ல. சரி அது நான் தப்பு சொல்லல. அந்த சப்ஜெக்ட் அங்க யாருமே வந்து புரிஞ்சுக்க முடியல. அந்த சப்ஜெக்ட் அவங்க கிட்ட இல்ல. சரி நம்ம வெளிய எங்கனா தேடுவோம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட அப்போ ஒருத்தர் அப்ராட்ல என் ஃப்ரெண்ட் இருந்தார். அவருக்கு கால் பண்ணேன். கால் பண்ணி கேட்கும்போது அவரு என்ன சொன்னாரு, இது மாதிரி ராஜ் நம்ம ஃப்ரெண்டு நம்ம ஜூனியர் ஒருத்தருக்காரு மதனு. அவர் இது மாதிரிலாம் வந்துட்டு ஹீலிங்லாம் நிறைய கிளாஸ் போவாரு. நீ வேணா அவர்கிட்ட ட்ரை பண்ணி பாருன்னு. சரி அப்போ வந்து நான் மதன் இப்போ பிராணவல் ஹீலிங்ல அவர் இருக்காரு. அவரு கான்டாக்ட் பண்ணி இது மாதிரி எனக்கு இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. என்ன பண்ணலாம் கேட்டேன். அப்போ அவருக்கு என்ன அந்த டைம்ல வந்து அவர் ரேக்கி போயிருந்தாரு. ரேக்கி கிளாஸ்க்கு. பாருங்க இறைவன் எப்படி வந்து டியூன் பண்றாரு பாருங்க. நான் வந்து இப்போ நீங்க கூகுள்ல தட்டுனீங்கன்னா, ரேக்கின்னு போட்டீங்கன்னா, ரேக்கி கிராண்ட் மாஸ்டர்ன்னு போட்டீங்கன்னா, ஒரு 10, 15 வந்து எல்லாம் வரும் உங்க லிஸ்ட். ஆனா பாருங்க, என்ன மட்டும் எந்த ரேக்கி கிளாஸ் கூட்டின்னு போறாரு பாருங்க இறைவன். அப்ப அங்க நான் போறேன், ரேக்கி கிளாஸ்க்கு போறேன். சரி அவங்க ஒரு 3 லெவல்ல வந்துட்டு கத்து தராங்க. அந்த அம்மா வந்து நிறைய படிச்சிருக்காங்க. நிறைய மொடாலிட்டி படிச்சிருக்காங்க. அவங்க நிறைய ஹீலிங்கும் பண்ணியிருக்காங்க. கேன்சர் கூட ஹீலிங் பண்ணுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டு நான் போனேன். அவங்க என்னென்ன படிச்சாங்களோ எல்லாமே என் மேல அப்ளை பண்ணி பார்த்தாங்க. பட் ஒண்ணு கூட எனக்கு ஒர்க் ஆகல. ஏதோ ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கு. அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுது. ஒர்க் ஆகுற மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நானும் அவங்க பின்னாடி வந்து ஒரு 2, 2.5 வருஷம் ஃபாலோ பண்ணேங்க. ரொம்ப நல்லவங்க. அவங்களால ஒரு பாயிண்ட் மேல எனக்கு ஹீல் பண்ண முடியல சொல்லிட்டாங்க அவங்க. உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ராஜ்குமார். நீங்க என்னால அவ்வளவுதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல இறைவன் எனக்கு எனக்கு ஒரு டியூனான விஷயம் ஒரு டியூன் பண்ணி விட்டார். பிராணாவலி ஹீலிங்கோ அந்தோட இப்ப நான் எங்க போய் லேண்ட் ஆக போறேன்,
அந்த விஷயத்த அந்த ரேக்கியோட கிளாஸ்ல எனக்கு டியூன் பண்ணி விட்டாரு. எப்படி டியூன் பண்ணி விட்டாருன்னா, அந்த ரேக்கி அம்மா வீட்ல ஒரு வாண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அஃபர்மேஷன் பேஜஸ்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல வந்து பிங்க் கலர் அந்த அஃபர்மேஷன் நிறைய வச்சிருந்தாங்க அவங்க. அப்ப நான் இதெல்லாம் கேட்டேன். இதெல்லாம் வந்து ஒரு ஹீலிங் பண்ணும்பா. இந்த அஃபர்மேஷன் படிச்சா நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே இதோட ஃபவுண்டர் யாருங்க மேடம்னு கேட்டேன். அப்புறம் கூகுள்ல போட்டு இவர் தான் ஃபவுண்டர். அப்ப சார் ரொம்ப எங்கரா ஸ்டைலா இருப்பாரு. அந்த பிக்சர்லாம் காட்டினாங்க. ஓகே. அப்போ இவர் தானா? அப்ப கேட்டேன் மேடம் இவர் என்ன பண்றாரு? இவர்கிட்ட போனா ஹீலிங் நடக்குமான்னு கேட்டேன். அவங்க வந்து தெரிலப்பா, அவர் ஊரா போய் சுத்திட்டு இருப்பாருப்பா, எனக்கு அதை பத்தி தெரியாதுன்னாங்க. சரி என்ன பண்ணேன், அடுத்த கட்டத்துல நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து ஜம்ப் பண்ணோம். சரி ஓகே, இவங்க ரேக்கி முடியல, சரி நெக்ஸ்ட் ஒரு ஹீலிங் ஜம்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு பக்கத்து தெருவில் இன்னொரு ஹீலிங் இருந்துச்சு. அது பேர் வந்துட்டு சோல் ஹீலிங்னு ஒரு ஒரு பெரிய ஒரு சென்டர் மாதிரி வச்சு நடத்தியிருந்தாங்க. சரி கேட்டேன், எவ்வளோ அப்பாயின்மெண்ட் கேட்டேன். 500 ருபீஸ் கொடுங்க, வந்து பேசலான்னாங்க. சரி கட்டிட்டு போனேன். அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்க, இங்கே வந்துட்டு ஒரு 12 லெவல்ஸ் இருக்குப்பா, உனக்கு வந்து எந்த கட்டத்தில் இருக்குன்னு பார்த்தோன்னா 6th லெவலில் உனக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். நீ என்ன பண்ணு, ஒவ்வொரு செஷனும் 10,000 ரூபாய், செகண்ட் லெவல் மட்டும் 20,000 ரூபாய், டோட்டலாக 70,000 ருபீஸ் ஆகும், வந்து கற்றுக்குப்பான்னாங்க. சரி நானும் போயிட்டு கற்றுக்கினேன். கற்றுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்களா? அந்த 6th லெவலை ரீச் பண்ணிவிட்டேன். அந்த 6th லெவல் ரீச் பண்ணும்போது நான் நினச்சேன், ஓகே இந்த பிரச்சனை அவங்க சொன்னாங்க உனக்கு ஆஸ்ட்ரல் பாடியில் பிரச்சனை இருக்குது, அது சரி பண்ணி விட்டேன்னா சரியாயிடும்னாங்க. நான் போய் பண்ணேன், அவங்க ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, படிப்பேன், படித்து பண்ணிகிட்டே இருக்கேன். பட் ஒன்றுமே நடக்கலை. சரி அந்த அம்மா கிட்ட கேட்டேன், மேடம் இதெல்லாம் படிச்சுனால பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது. இது எப்படின்னா, என்னோட பிரச்சனை எப்படின்னா அந்த சிவியாரிட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு படத்துல கூட கமலஹாசன் பேசுவார், நின்னால் பயம், நடந்தால் பயம், உட்கார்ந்தால் பயம், இப்படிதான் பயம் 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 தான் எப்படின்னா என்னால் இப்படி உட்காந்து பேசுகிறேன்ல, அது மாதிரி உட்காந்து பேச முடியாது. வைப்ரேஷன் மோட்ல இருக்கும், கை கால்லாம் அப்படியே உள்ளுக்குள்ள ஆடிட்டே இருக்கும், நடுங்கிட்டே இருக்கும், அந்த நடுக்கம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படின்னா ஒரு கிரிப்பிங் ஃபியர். அது எப்படின்னா அது மாதிரி உள்ளுக்குள்ள ஆகிட்டே இருக்கும். இப்போ 24 மணி நேரம் இந்த மாதிரி மனுஷன் எப்படி வாழ முடியும்? ரொம்ப அது கஷ்டமா இருந்துச்சுங்க. இது மாதிரி 9 வருஷம் நான் கஷ்டப்பட்டேன். ஏன்னா இது வந்து வெளியே போகும்போது சொல்லும் போது அவங்கெல்லாம் வந்துட்டு எப்படின்னா அவங்கள கம்பேர் பண்ணிக்கிறாங்க. நான் பாருங்க ஸ்ட்ராங்கா இருக்கேன், எனக்கு அது மாதிரி இல்லையே, இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ், நீ பாசிட்டிவா திங்க் பண்ணு, இப்படி பாசிட்டிவ் திங்க் பண்ண இதான் வெளியே வரும்னு. ஆனா அந்த மாதிரி பேசுற மக்களுக்கு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த அந்த மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. சரி இப்போதானே நம்மளுக்கு கர்மான்னு தெரியுது. 2017 அப்புறம் தானே நம்மளுக்கு கர்மான்ற சப்ஜெக்ட் இறைவன் கொடுத்தாரு. சரி அவங்க பேசுறது நியாயம்தான், நம்மளுக்கு அந்த அவங்க மேல கோவம் இல்லை. சரி இந்த அம்மா கிட்ட சொல்லிட்டேன், என்னை ஹீல் பண்ணுங்கம்மான்னு கேட்டேன். ஆனா அந்த அம்மா என்ன பண்ணாங்க, எனக்கு ஆஃப்டர் சர்வீஸ் கொடுக்கணும்ல, நான் வந்து இவ்வளோ செலவு பண்ணிட்டு நான் போனேன், ஹீலிங் கேட்குறேன், அந்த அம்மா ஃபோனே எடுக்க மாட்டேறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ என்னடா காசை வாங்கிட்டு ஹீலும் பண்ண மாட்டேறாங்க, ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு என்ன மென்டல் ஸ்டேட் ஆயிடுச்சு. சரி இந்த டைமில் என்ன பண்ணணும், சரி ஏதாவது நம்ம ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம டெவலப்மெண்ட் ஆகணும், வேலைக்கு போகணும், ஏதாவது பசங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தில் அந்த ஒரு பாட்டு ஏ சைடும் பண்ணிட்டு இருப்பேன், இந்த சைடும் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் மெயின் என்னோட கோர் வந்து என்ன ஹீல் பண்ணுறது தான் வந்துட்டு முழுக்க ஒரு நாள்னா 90% என்னுடைய ப்ரொடக்டிவிட்டி அதில் தான் போடுவேன். என்ன ஹீல் பண்ணுறதுக்கு 10% மட்டும்தான் நான் வேலைக்கு போகிறது, அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி பண்ணுறது மாதிரிலாம் யோசிச்சிருந்தேன். அந்த டைமில் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி என்னால் ஒரு ஃப்ளாட் வாங்க முடிஞ்சுது. அந்த டிப்ரெஷன்லேயே நான் போய் வாங்கிட்டு பாருங்க, நல்லா படிச்சிருக்கேன், கர்மா இப்படி வேலை செய்து பாருங்க, நல்லா படிச்சிருக்கேன். என்ன பண்ணுவாங்க படித்தவங்க, ஏதோ ஒரு எல்ஐசியோ ஒரு நல்ல பெரிய பேங்க் போயிட்டு லோன் கேட்பாங்க. நான் அப்படிலாம் கேட்கலங்க, என்னால் மைண்டு திங்க் பண்ண கூட விடாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தேன். அப்போ என்ன பண்ண, இந்த பில்டர்கிட்டயே நீங்களே லோன் ஆர்கனைஸ் பண்ணிங்க சார், என்னால் அவ்வளோலாம் பண்ண முடியாது, நான் சைன் போட மாட்டேன் வந்துடுறேன்னு. சரி அந்த அண்ணன் பண்ணால் ஒரு 15,000 ரூபாய் கொடுங்க, ஒரு என்னோட ஃப்ரெண்ட் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட்டை காட்டி விட்டாரு. அந்த ஏஜென்ட்டை போயிட்டு ஏதோ ஒரு கம்பெனியில் எனக்கு லோனு ப்ராஸ் பண்ணி விட்டாரு. ஆனால் எனக்கு பார்த்தோன்னா அப்போல்லாம் ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தா 11-10% தான் போயிருந்துச்சு. இந்த ஆள் என்னை போயிட்டு 14% இல்லை 14% லாக் பண்ணி விட்டுட்டான். அப்போது இஎம்ஐ கட்டிகிட்டே இருக்கேன், வேலைக்கும் போயிட்டு இருக்கேன், இஎம்ஐ கட்டிகிட்டே இருக்கேன். இஎம்ஐ கட்ட எனக்கு வந்து பிரின்சிபல் குறைவே இல்லை. அப்போ என்ன ஆச்சுன்னா, சரி என்னடா பிரின்சிபல் குறையிலன்னு சொல்லிட்டு ஏதோ மைண்டில் ஹிட் ஆகுது. சரி நான் பேங்க் சேஞ்ச் பண்ண போகிறேன், வேறு பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போது நான் என்ன 2 வருஷம் கட்டினனோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, 0 ஆகிடுச்சு. அப்போ 2 லட்ச ரூபாய் எனக்கு அந்த இடத்துல லாஸ் ஆகிடுச்சு. அப்போ பாருங்கள், கர்மா சரியில்லைன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி கூட பண்ண முடியல, எதுவும் வந்துட்டு ஒரு டெசிஷன் கூட எடுக்க முடியல, எதுவுமே நம்ம வந்து ஒரு ஒழுங்கான பாதைக்கு அது வந்து நம்மளை வந்து அலோவ் பண்ண மாட்டுது. சரி இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு.
சரி வேலைக்கு போகணும்ல. வேலைக்கு போனேன்னு வச்சுங்களேன், நான் எப்படின்னா, வேலைக்கு போனேன்னா தெரியும் உங்களுக்கு, எப்பவுமே நடுக்கத்திலேயே இருக்கும். படபடப்புலயே இருப்பேன். ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு இப்படி ஒரு செகண்ட் வந்து நிக்க முடியாது. ஒரு செகண்ட் என்னன்னா, அந்த செகண்ட் வந்து ஒரு நரகமா தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவேன், நான் ரொம்ப ஆக்குபை பண்ணிப்பேன். அப்போ அந்த டைம்ல வந்துட்டு நான் ஒரு கால் சென்டர்ல வேலை செஞ்சிருந்தேன். அப்ப என்னன்னா, ஒரு நாளைக்கு 100 பேர்கிட்ட பேசுவேன். அந்த பேசும்போது ஏதோ கொஞ்சம் டைவர்ஷன் கிடைக்கும். அந்த கால்ல பேசலன்னு வச்சுக்கோங்க, ஒரு கேப் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டப்படுவேன், திணறுவேன். இப்படிதான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அப்ப டெய்லியும் நான் யாராவது சந்திச்சு பேசிட்டே இருக்கணும். அப்புறம் தூக்கம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைவா தான் தூங்குவேன். இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. சரி, இது கூட சேர்ந்து எல்லா மொடாலிட்டியும் நான் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த சோல் ஹீலிங்ல பண்ணேன்ல, இந்த ஒரு அம்மாகிட்ட போயிருந்தேன்ல, அந்த 6த் லெவல் பண்ணேன்ல, அது என்ன பண்ணி விட்டுச்சுன்னு தெரியலங்கன்னு. அது முதலுக்கே மோசம் பண்ற மாரி, நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன். அத வந்து ரொம்ப ஆக்ரிவேட் பண்ணி விட்டுருச்சு. எப்படின்னா, அப்படி வந்து மல்டிப்ளை பண்ணி விட்டுருச்சு. ஒரு 50 டைம்ஸ், 100 டைம்ஸ் மல்டிப்ளை விட்டுருச்சு. அது என்ன பண்ணும்னா, நடந்து போவேன், விழுந்துருவேன். நிக்க முடியாது. அப்படியே படுப்பேன். ஏதோ ஒண்ணு அமுக்குற மாரி இருக்கும். பயங்கரமா எனக்கு எப்ப பார்த்தாலும் என் ஒய்ஃப கூப்பிடுவேன், அம்மாவ கூப்பிடுவேன். இந்த சின்ன பசங்கலாம் பண்ணுவாங்கல்ல, அது மாரி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அப்போ இவங்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. என்னடா இது மாரி பண்றான்? எப்படா இப்படி 2 பசங்கள வேற வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேற பயம். சரி, என் ஒய்ஃப்க்கு என்ன தெரியல, அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. அதனால வந்து என்னை பத்தி அவ்வளோ கண்டுக்கல. அப்படியே விட்டுட்டாங்க. இதுக்கு என்ன பண்ணணும் தெரியுங்களா? இப்போ இந்த இந்த மாரி மொடாலிட்டியும் போயிட்டு இருந்தேன். சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணேன், அப்போ வந்து எனக்கு இந்த 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 மொடாலிட்டி போம்போது, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்றாரு, இந்த மாரி பிவிஹெச் பிராணவலி ஹீலிங் சிவா சார்ன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரோட கிளாஸ் சென்னையில வருது. நம்ம எல்லாம் போலான்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன். சரி, 2வது கிளாஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 2வது கிளாஸ் சென்னைக்கு வரும்போது போயிட்டேன் அந்த கிளாஸ்க்கு. போன பேரு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, சூப்பர் கிளாஸ்ப்பா. இந்த கிளாஸ்ல வந்து பிளாக் மேஜிக் ஒண்ணு ரிமூவ் பண்ணுவாங்க. இதுல உட்காந்துட்டீங்கன்னா, இந்த பிளாக் மேஜிக் வந்துட்டு உங்களுக்கு சாரி, நீ படுற இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டு. அந்த பிளாக் மேஜிக் ரிமூவ்ல உட்காந்துட்டீன்னா கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிடுவப்பான்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு போனாங்க கன்வின்ஸ் பண்ணி. சரி, நானும் போயிட்டேன். எவ்வளோ போயிட்டோம். சரி, இதையும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன். அஃபர்மேஷன் குடுக்குறாங்க, வாண்ட் குடுக்குறாங்க, எல்லாம் குடுக்குறாங்க. நல்லா படிச்சுட்டு இந்த பிளாக் மேஜிக் ரிமூவ்ல உட்கார்றேன். பிளாக் மேஜிக் ரிமூவ்ல உட்காரும்போது, நான் நினைச்சேன், ஓகே, நீ கண்டிப்பா எனக்கு 100% ஹீல் ஆயிடும். சரி, அந்த கேரண்டில தான் போனேன். பட் பிளாக் மேஜிக் ரிமூவல் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச பிறகு எனக்கு என்னன்னா, அதே சிச்சுவேஷன் தான் இருக்கேன். ஒண்ணுமே எனக்கு அந்த ஃபீலிங் கூட எனக்கு இல்ல. அப்ப என்ன ரொம்ப டிசப்பாயின்ட்மென்ட்டா இருந்துச்சு. என்னடா இவ்வளோ பெரிய ஏமாற்றம். நம்ம வந்தோம், இது ஒரு நம்பிக்கையோட ஒண்ணும் நடக்கலையே. சரி, ஆனா அன்னைக்கு ஒரு டேட்ல எனக்கும் சிவா சாருக்கும் ஒரு ப்ரோகிராம் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு ஒரு மைண்ட் லெவல்ல. அது எப்படின்னா, ஒரு ஒரு டியூனிங் மாரி கிடைச்சது. அது உள்ள ஏதோ சொல்லுது. "இவர புடிச்சுக்கோ, ஹீல் ஆயிடுவேன்" அப்படின்னு ஏதோ ஒரு சொல்லுச்சு. ஆனா சரி, ஓகே, அது ஏதோ சொல்லுதுன்னு சொல்லிட்டு சார் கிட்ட போனேன். அப்போ உங்களுக்கு தெரியும், லைன்ல நின்னு போய் சார பார்க்கணும். சார பார்க்கும்போது அவர் என்ன சொன்னாரு, அவர் அப்படியே என்ன கண்ணால கூட பார்க்கல. அப்படியே மக்கள்லாம் அந்த பக்கம் அவங்கள தான் பார்க்குறாரு. நான் சொல்றது அவர் காதுல கூட விழ மாட்டுது. ஆ அப்படியாப்பான்னு சொல்லிட்டு, "நீ போய் அஃபர்மேஷன் படி. ஐ அம் லைட் படின்னு" சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாரு. சரி, என்னப்பா இது மாரி இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணும் புரியல. சரி, இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயில் தான் சொல்லிட்டு கீழ வந்துட்டேன். கீழ வந்துட்டு அப்படியே போயிட்டேன். எல்லாரும் அவரும் ஊருக்கு போயிட்டாரு. நானும் வீட்டுக்கு போயிட்டேன். சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றதுன்னு நான் யோசித்தேன். சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்னா, ஓகே, இந்த ஆர்கனைசேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும். இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அப்ப அவர் ஃப்ரெண்டு சொன்னாரு, சென்னையில ஃபுல்லா கிளாஸ் நடக்கும். நீ கிளாஸ்ல போனா விலாவாரியா உனக்கு சொல்லுவாங்க. உனக்கு என்ன பிரச்சனைன்னு ஸ்கேன் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஏற்கனவே ரேக்கில படிச்சிருக்கோம். அவங்களும் ஸ்கேன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. பட் சரி, ஓகே, இங்க ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு சண்டேயும் போவோங்க. அப்போ சென்னையில பார்த்தீங்கன்னா, ஒரு மூலைக்கு மூலைக்கு கிளாஸ் நடக்கும். அப்போ எங்க கிளாஸ் போட்டாலும் நானும் என் ஃப்ரெண்டும் வந்து மிஸ் பண்ணவே மாட்டோம். எல்லா கிளாஸ்க்கும் போயிடுவோம். சரி, இந்த கிளாஸ்ல போனா அர்ச்சமாவே தான் அரைக்கிறாங்க. அது சொன்ன என்ன அந்த ஃபார்மேட்டோ அதே ஃபார்மேட் தான் பேசிப்பாங்க. முடிஞ்ச பேரு யார் யாருக்கு என்ன பிரச்சனைன்னு கூப்பிட்டுட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணி சொல்லுவாங்க. அப்ப எனக்கு ஸ்கேன் பண்றாங்க, சொல்லுவாங்க. ஆனா எது பண்ணாலும் போக மாட்டுது. ஆனா இந்த கிளாஸ்ல ஒரு விஷயம் எனக்கு கத்துக் குடுத்தாங்க. சரி, எனக்கு வந்துட்டு பிரச்சனை இந்த மாரி என்னன்னா, இந்த பிரச்சனை நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லைன்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பிரச்சனைய வந்து எனக்கு இந்த பிரச்சனை வரும்போது, ஃபர்ஸ்ட்டு என்னோட மொபிலிட்டிய லாக் பண்ணிடுச்சுங்க. மொபிலிட்டின்னா என்னன்னா, என்னால நடக்க முடியாது. ஒரு 5 மீட்டர் கூட நடக்க முடியாது. ஒரு 10 அடி நினைச்சேன்னு வச்சுக்கயேன், அப்படியே மூச்சு இழுக்கும். அடுத்த ஸ்டெப் எனக்கு வராது. எடுத்து கால வைக்க முடியாது என்னால. அப்படி மூச்சு வாங்கும். அப்படி பயம் வந்துரும். நடக்கவே விடாது என்ன. சரி, அதுலேருந்து 9 வருஷமா நான் பைக்ல தான் போயிருந்தேன். மொபைல் ஃபோன் கண்டிப்பா என்கிட்ட இருக்கணும். என்கிட்ட வந்து எப்பவுமே ஒரு மொபைல் ஃபோன் இருக்கணும். என்கிட்ட வந்து பைக் இருக்கணும். இது இல்லாம நான் எங்கேயும் போமாட்டேன். பஸ்லயே போனதில்ல. ட்ரெயின்ல போகல. எல்லாத்தையும் கட் பண்ணிடாச்சு.
அப்போது சில டைமில் வந்து நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி ஆக தான் வேண்டும். அந்த சமயத்தில் வந்து வீட்டில் கூப்பிடுவாங்க, "அப்பா நீ வாப்பா" போனேன். சரி நான் கேட்பேன், நான் கார் எடுத்துகிட்டு போகலாம். என்னதுக்கு இங்கெல்லாம் இருக்கிறதுக்கெலாம் நீ கார் கேட்குற, பஸ்ஸில் போகலாமான்னு கேட்பாங்க. சரி இவங்க வீட்டிலாம் நம்ம சொன்னால் வில்லங்கன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறி போயிடுவேன். பஸ்ஸில் ஏறி இறங்குறதுக்குள்ளேயோ பெரும்பாடாக இருக்கும் எனக்கு. ஏன்னா பஸ்ஸில் ஏறின உடனே எல்லாம் வந்து ஈட்டியை வச்சு குத்துற மாதிரி இருக்குங்க மேலே. அப்படியே பின்னு போட்டு குத்துற மாதிரி இருக்குங்க. சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு எவ்வளோ நாள் தான் தாங்க முடியும்? எப்படா இந்த டெஸ்டினேஷன் வரும் நான் காத்து நிற்பேன். இறங்கி போயிடுவேன். மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது இதே பிரச்சனை தான். என் மொபிலிட்டி ஃபுல்லாக போயிடுச்சு. அதனால என்னுடைய லைஃப் கரியர் ப்ராக்ரஸ் எல்லாமே போயிடுச்சு. இப்படிதான் என் வாழ்க்கைய போயிட்டுருக்கு. சரி இதை எப்படி ஹீல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது ஃபியர் தானே, எல்லாத்து பின்னாடியும் ஒரு பயம் உக்காந்துட்டு இருக்கு. சரி இந்த ஃபியர் எப்படி ஹீல் பண்ணுறதுன்னு அந்த கிளாஸில் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி பண்ணணும்னு சொன்னாங்க. இது மாதிரி வந்துட்டு நீ வாண்ட் எடுத்துக்கோ, பர்ன் அவே பிளேஸ் அவே ஆல் மை ஃபியர்ஸ் ஃப்ரம் மை ஃபிசிக்கல் பாடி எனர்ஜி பாடி, இது மாதிரி சொல்லிட்டே வாங்க, அது வந்து போயிடுங்க அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சார் இந்த டெக்னிக் தான், நான் இவ்வளோ சிம்பிளா சரி இது பண்ண போயிடுமான்னு சொல்லிட்டு நானும் வந்து சுற்றுறேன் 5 நிமிஷம் சுற்றுறேன், போக மாட்டுது. அப்புறம் என்ன பண்ணேன், சரி 5 நிமிஷம் பத்தான்னு சொல்லிட்டு ஒரு 20 மினிட்ஸ் சுற்றினேங்க. 20 மினிட்ஸ் சுற்றின உடனே அந்த ஃபியர் என்னை தாண்டி அப்படி போயிடுச்சு. மைண்டெல்லாம் அப்படியே சூப்பர் ஆயிடுச்சு, பிளாங்க் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, அது அப்படியே தள்ளி போயிடுச்சு அந்த இந்த என்னுடைய அந்த ஃபியரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு 5 மினிட்ஸ் கழிச்சு அப்படியே திருப்பி ரிட்டர்ன் வந்துடுச்சு அந்த ஃபியரு. என்னடா திருப்பி வந்துருச்சுன்னு வந்துட்டு ஒரு கஷ்டமா இருந்துச்சு. சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் நம்மகிட்ட அந்த வாண்ட் இருக்கு. சரி இந்த வாண்டை வச்சு ஹீல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் இது இப்படி தான் வந்து டெய்லியும் அஃபர்மேஷன் படிப்பேன், வாண்டில் ஹீல் பண்ணுவேன். இப்படி தான் என் நாட்கள் போயின்னு இருந்துச்சு. அப்போது சரி என்ன பண்ணலாம், இந்த வாண்டை கொடுத்தவர் சிவா சார் தான், சிவா சாரை பிடிச்சா நம்மளை ஹீல் பண்ணி விட்டுறாரு சொல்லிட்டு அது நம்பிக்கை என் மனசுக்குள்ளே எப்படியோ இருந்துச்சு. சரி அடுத்த விசிட் எப்போ வருவார்னு பார்ப்பேன். அடுத்த விசிட்டுக்கு போவேன், சாரை பார்ப்பேன். ஒன்றும் இல்லைப்பா நோ கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லி அமுச்சு விட்ருவாரு. ஆனால் அவர் சொல்ல மாட்டார், இது மாதிரி உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இது மாதிரி பண்ணினா உன் கர்மா பேலன்ஸ் ஆகும். அப்போல்லாம் அவ்வளோ டெப்த்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. சரி அது வரைக்கும் படிப்பா அப்படிலாம் கூட யாருமே சொல்லலை. அதே கிளாஸில் நான் வந்து பானு மேடம் கூட பார்த்துருக்கேன். பானு மேடம் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ரொம்ப அவங்க எப்படின்னா ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி, ஒரு பிரின்சிபல் மாதிரி, ஒரு மாதிரி இருக்கும், ஒரு பிக் பிரதர் மாதிரி இருப்பாங்க. என்னால் வந்துட்டு அவங்ககிட்ட நெருக்கவே முடியல. அவங்ககிட்ட போய் பேசணும்னு கூட வர மாட்டுது. ஒரு பயமாக இருக்கும் அவங்கள பார்த்தாலுமே. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டியூனிங் எனக்கு கிடைச்சிட்டு அவங்ககிட்ட. ஆனால் ஒரு டியூன் ஆகுது, யார்கிட்டயாவது பண்ணால் அது டியூன் ஆகுது. ஓகே இவங்ககிட்ட எப்படியாவது ஒரு நாளைக்கு நம்ம கான்டாக்ட் பண்ணிவிடுவோம், அப்போ நம்மளுக்கு ஹீலிங் கிடைக்கும், அப்படி வந்து மைண்டு டியூன் ஆகிடுது. சரி இப்படி வந்து போயிட்டுருக்க வேலையில் சாரு போனால் இப்படி தான் சொல்லி அனுப்புகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி மடிப்பாக்கம் கிளாஸில் நான் சார் வராரு. மடிப்பாங்க கிளாஸில் வந்து சார் வந்து ஏதோ பண்ணிட்டுருக்காரு ஒரு வேலை. நான் இதே மாதிரி தான் ஹீலிங் வாங்குறதுக்காக சார்கிட்ட போகிறேன். சார்கிட்ட போகும்போது என்ன பிரச்சனை சொல்கிறேன், மேடம் இது மாதிரி வந்து நான் நல்லா வாழ்ந்திருந்தேன் மேடம், ஒரு வாட்டி லேண்ட் வாங்கலாம் தாம்பரம் பக்கம் போனேன் மேடம், இது மாதிரி ஆயிடுச்சு, அன்னிலேருந்து நானே தெரில, இனி வரைக்கும் என்னால் வந்து அதுலேருந்து வெளியே வர முடியல மேடம், இப்படியே இந்த பேட்டர்ன்லேயே வாழ்ந்துருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஒரு டீச்சர்கிட்ட புலம்பிருக்கேன். சார் எங்கேயோ நின்றுட்டு இருக்காரு. அவர் காதில் போய் அது விழுந்துச்சு. இவ்வளோ நாள் பக்கத்துலேருந்தே சொல்லுவேன், அப்போல்லாம் கேட்கல. அவர் அங்கே ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காரு, அங்கேருந்து பதில் சொல்கிறாரு. அது கூட என் காதில் விழ மாட்டுது. அங்கேருந்து பதில் சொல்கிறாரு, தம்பி நீ அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருக்க, இவ்வளோ இந்த இவ்வளோ வருஷம் முன்னாடி அங்கே வாழ்ந்துருக்க, அது ஏதோ உனக்கு பிரச்சனை அந்த இடத்துல நீ பண்ணியிருக்க, அதனால தான் இந்த பிரச்சனை உனக்கு வந்திருக்குன்னு சொன்னார். சரி ஓகே. அப்போ அது வந்து என் காதில் எட்டலை. நான் பக்கத்தில் உனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கினேன். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம்? அப்போ அவர் என்ன சொன்னார், சரி நீ அடுத்த நாள் கிளாஸ்க்கு வா, நான் இதை வந்து நம்ம வந்து டிஸ்கனெக்ட் பண்ணலான்னு சொல்லி அமுச்சிட்டாரு. அடுத்த நாள் கிளாஸ்க்கு போனேன். அதே மாதிரி பிளாக் மேஜிக் ரிமூவல் வந்துச்சு. அந்த கிளாஸில் போய் நான் உக்காந்தேன். சரி எப்படியாவது இன்றைக்கி ஹீல் ஆகிடும்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு பிளாக் மேஜிக் ரிமூவல் முடிஞ்சுது. சார்கிட்ட கேட்டேன், அவர் அக்னாலஜ் பண்ணார், ஆமாப்பா நான் ரிலீஸ் பண்ணி விட்டேன் அதுன்னு சொன்னார். ஆனால் ஓகே அதோட கனெக்ஷன் அந்த ட்ரிகர் பண்ணி விட்ட பாயிண்ட்டை வந்து சார் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனால் உள்ளுக்குள்ள அந்த ஃபியரு இந்த கோர் உட்காந்துட்டு இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணம், அது மட்டும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. கேட்டேன் சார் இருக்குன்னு, அப்போயா நீ போயிட்டு இது ஐஎம் அஃபர்மேஷன் ஐஎம் ரைட் படியான்னு சொல்லிட்டு இப்படியே தான் வந்து சொல்லியிருந்தாரு. இது எனக்கு வந்து என்ன சொல்றது இல்லை, ஒன்று கேரண்டியாக இருக்குதா இல்லையா. இப்போ யாருமே வந்து இங்கே வந்து என்ன பிரச்சனைனா, யாருமே வந்து காசை பற்றி பேச மாட்டாங்க. இவ்வளோ காசு கொடு நான் ஹீல் பண்ணுறேன், இத்தனை லெவல் வரும், இந்த லெவலுக்கு இவ்வளோ காசு, அது மாதிரி இங்கே எதுவுமே பேச்சே கிடையாது. காசுக்கு இங்கே பேச்சே கிடையாது. அதனால இங்கே வந்து நம்ம யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு ஒரு அணுகுமுறையும் எனக்கு தெரியல. இந்த ஹையர் ஆர்கி எப்படி தெரியல, எப்படி மேனேஜ்மெண்ட்னு தெரியல. சரி நம்ம வந்து போயிட்டே இருந்தேன். அப்போது சரி சார் என்ன பண்ணுறாரு, பிளாக் மேஜிக் ரிமூவ் பண்ணுறாரு, சோல் இது மாதிரி ரிலீஸ் பண்ணுறாரு, இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய வந்தது.
அப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சார் மாரியே சார் இதெல்லாம் ஒரு டெக்னிக் நெனச்சேன். இறைவன் குடுக்குற வரம் நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு டெக்னிக் நெனச்சு, நான் வந்து இதே மாரி மொடாலிட்டி வேற எங்கனா இருக்கான்னு பார்த்து ரிசர்ச் பண்ணுவேன். என்னோட ஃப்ரெண்டு மதன் வந்து இதில ரொம்ப ரிசர்ச் பண்ணுவாரு. அவரு போனாரு. ஒரு தீட்டா ஹீலிங்ன்னு எங்கேயோ போனாரு. சரி அந்த புக் வாங்கிட்டு வந்து என்கிட்ட குடுத்தாரு. "இதுலப்பா இதே மாரி ஷேர் பண்ற மாரி எல்லாம் இருக்குப்பா. நம்ம போலாம்னாரு." அந்த வெப்சைட்ல போய் பார்த்தா பல லட்சங்கள் அந்த கிளாஸோட கோர்ஸ். சரி நம்ம அவ்வளோலாம் முடியாது. நம்ம ஒரே ஒரு லெவல் மட்டும் பண்ணிட்டு, இது கத்துக்குனா நம்மளே ஏன் சார் வரைக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்மளே எல்லாம் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணேன். ஒரு ரூ. 17,000 குடுத்து நான் போனேன் கிளாஸ்ல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, கிளாஸ்ல ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பண்ண வைக்கிறாங்க. ஒரு டைமென்ஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த டைமென்ஷன்ல போயிட்டு இதெல்லாம் ரிலீஸ் பண்ணி விடுப்பா. உன்னுடைய பிளாக் மேஜிக் ரிலீஸ் பண்ணி விடு, சோலர் ரிலீஸ் பண்ணி விடு, உனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் ரிலீஸ் பண்ணி விடு. எங்கேயுமே ஃபர்கிவ்னஸ் கிடையாதுங்க. எல்லா இடத்துலயும் இப்படிதான் டெக்னிக், இப்படிதான் சொல்லுவாங்க. நம்மளுக்கு அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனே பண்ண முடியல. ஏன்னா இவ்வளவு நாள் பிரச்சனையே எனக்கு பெரிய பாடா இருக்கு. இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் எனக்கு வரல. நான் என்ன மேலேயே போக முடியல. அவங்க சொல்றாங்க இந்த டைமென்ஷன் போன்றேன், என்னால போக முடியல. சரி மேடம் கிட்ட சொல்லிட்டேன், மேடம் இதெல்லாம் என்னால பண்ண முடியாது. நான் காசு தரேன், என்ன வேணா ஹீல் பண்ணி விட்டுருங்கன்னு. அப்போ பார்த்தோன்னா நிறைய காசு கேட்டாங்க. நான் வேணான்ட்டேன். சரி என்னடா இதுவும் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேற யார் பார்க்கலான்னு பார்த்தா இன்னும் ஒரு மாஸ்டர் ஒன்று பார்த்தேன். அவர் என்னன்னா இந்த கிறிஸ்டல் வச்சு ஹீல் பண்ணி விடுவாரு. சரி அவர்கிட்ட போயிட்டு ஹீல் பண்ணேன். சரி ஒரு அரை நாள் தாங்குச்சு. இந்த ஃபியர் வந்து விலகி நின்று அரை நாள் தாங்குச்சு. மைண்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. 2000 கேட்டார், கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி அடுத்த நாளில் வந்துடுச்சு. சரி ஃபோன் பண்ணி இது மாதிரி சார் எனக்கு அடுத்த நாளே வந்துருச்சு. என்னால் இவ்வளோ காசுலாம் கொடுக்க முடியாது. நான் ஏதோ கொஞ்சம் காசு தரேன், ஒரு 500 டெய்லியும் தரேன் சார், எனக்கு ஹீல் பண்ணி விடுங்க சார் டெய்லியும்னு. அவர் என்ன சொன்னார், எப்பா இதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை. நான் காலையில் இந்த பண்ணுறதுக்கு 4 மணிக்கு ஏஞ்சிக்கணும். நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அப்புறம் எனர்ஜிலாம் திரட்டி தான் உனக்கு இதெல்லாம் பண்ணுவேன். அதனால என்னால் ரேட்டில் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அப்பயே அந்த ரேட். சரி இதுவும் வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு வந்துட்டேன். பேக் டு என்ன சொல்கிறது, பிஹெச் தான் காசு வாங்கல. இங்கே என்ட்ரி ஃபீஸ் கேட்க மாட்டாங்க. சரி என்ன பண்ணுறது, பிஹெச் தான் இங்கே வரணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கே வந்தேன். இப்படியே என் வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. சரி ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிச்சு. வாண்டு வந்து தயாரித்து கொடுத்தவர் சிவா சார். இதை வந்து வாண்டை யூஸ் பண்ணும்போது ஃபியர் விலகி நிற்குது. ஆனால் சிவா சார்கிட்ட போனால் அஃபர்மேஷன் படிக்க சொல்கிறாரு. சரி அந்த அஃபர்மேஷன் ஏதோ மேட்ருன்னு சொல்லிட்டு நான் அஃபர்மேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டேன். அஃபர்மேஷன் எப்படி படிப்பேன்னா, நான் வந்து ஒரு நாளைக்கு எப்போல்லாம் தோணுதோ படிச்சுட்டே இருப்பேன். எப்போல்லாம் வாண்டு வந்து நான் வந்து எப்படின்னா 24/7 தான். எப்போல்லாம் யூஸ் பண்ணுவேன், யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஆனால் இந்த நடுவில் வந்துட்டு இந்த சோல் ஈடிங்னு சொன்னேன்ல, அந்த இடத்துக்கு போகும்போது எனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு அட்டாச் ஆனு சொன்னாங்களே, அந்த அட்டாச்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா ரொம்ப ட்ரிகர் பண்ணி எனக்கு வந்து அதை வந்து ஆக்ரிவேட் பண்ணி விட்டுருச்சு. அப்போ ஏதோ தூங்குவேன் ஒரு 4 மணி நேரம். அதுக்கப்புறம் என் தூக்கம் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் நைட்டில் ஒரு கனெக்ஷன் வந்துடும். கனெக்ஷன் எப்படின்னா பெரட்டி எடுக்கும். அப்படியே என்னை வந்து ஒரு எலக்ட்ரிக் ஷாக்கு, ஒரு எலக்ட்ரிஃபைடு சேரில் உட்கார வச்சு அப்படி இருப்பாங்க. அது மாதிரி வந்து கிருன்னு அடிச்சுனே இருக்கும். எப்படி கிருன்னு அடிச்சா எப்படி தூங்க முடியும் மனுஷன்? எப்படியுமே கிரு ஷாக் அடிச்சேன்னா வேலை செஞ்சுட்டு வந்து உட்காரவன் எப்படி வந்து தூங்க முடியும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ என்ன பண்ணுவேன், வேண்ட் எடுத்து 1.5 மணி நேரம் சுற்றுவேங்க. அது மாதிரி 9 மாதம் நான் சுற்றினேன். சுற்றி 9 மாதம் சாரி ஹீல் பண்ணாமல் அந்த வாண்டை வச்சு நான் 9 மாதம் அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்துட்டேன். சரி வெளியே வந்துட்டு ஓகே அந்த பிரச்சனை போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த பிரச்சனை தெரியும், அந்த பிரச்சனை எங்கேருந்து வந்துச்சு, அதை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு வாண்டில் அவ்வளோ மாதம் ஆச்சு அந்த இடத்துலேருந்து அந்த டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த பிரச்சனை ஃப்ரீ ஆகிடுச்சு. ஆனால் என்னோட கோர் பிரச்சனைனா பயம், அந்த கிரிப்பிங் ஃபியரு அதெல்லாம் வந்து போகலை. சரி அடுத்த கட்டத்தில் என்ன பண்ணோன்னா, நம்ம அஃபர்மேஷன் படிக்கலாம். சரி இப்போ என்னென்ன பண்ணலாம், எந்த மொடாலிட்டியும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு செக் பாயிண்ட் வந்து வச்சுட்டேன். ஸ்டாப் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் பார்த்து நம்ம பிஹெச் மட்டும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். சரி பிஹெச் ஃபாலோ பண்ணும்போது பண்ணுறதுக்கும் சில விஷயங்கள் வந்து தடையாக இருக்குது. ஏன்னா நான் பண்ணிகிட்டே இருக்கேன். என்ன ஆகுதுன்னா, எனக்கு சின்ன வயசில் கேட்ட சத்தங்கள்லாம் மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சிடுச்சு. அது கேட்ட உடனே என்னால் முடியல, அதை சமாளிக்க முடியல. என்ன பண்ணேன், ஏற்கனவே வந்து 2012 டிப்ரெஷனில் போயிட்டேன். அதே டிப்ரெஷன் மோடு மறுபடியும் இந்த டைமில் ஒரு 2017 அந்த டைமில் வந்து மறுபடியும் அந்த டிப்ரெஷன் மோடில் போயிட்டேன். அப்போது வீட்டில் என்ன நினச்சாங்க, என்னடா இவன் வந்து பிஹெச் பண்ணுறதுனால தான் இதெல்லாம் மறுபடியும் அவனுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க. சரி நான் வேலைக்கு போகும்போது என்ன பண்ணாங்க, என்னுடைய அஃபர்மேஷனு வாண்டு எல்லாம் தூக்கி வீசிட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. எனக்கு இருந்த ஒரே ஒரு ஹோப் இதுதான். இதையும் தூக்கி போட்டீங்க. நீங்க போற இடத்துக்கும் அங்க யாரும் என்ன ஹீல் பண்ணி விட மாட்றாங்க. இதையும் தூக்கி போட்டீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றது, மறுபடியும் அதே இடத்துக்கு தான் என்ன கூப்பிட்டு போறாங்க. வாடா அங்க போலாம் சொன்னேன். சரி நானும் ஒத்துக்கினேன். சரி வாங்க வேற என்ன பண்றது, யாராவது ஒருத்தர் ஹீல் பண்ணி விடுங்க. அப்படி ஒரு என்ன பண்றது, அது ஒரு ஒரு ஏக்கம் தானே. யாராவது நம்மளுக்கு ஹீல், அது எங்க ஹீல் பண்ணாலும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்தேன்.
சரி போய் அங்க போனா, அவங்க ஒரு ப்ரேயர் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. ஒண்ணுமே நடக்கல. சரி அவங்க கிட்ட வந்து ஒரு விஷயம் இருக்குங்க. என்னன்னா, நம்ம வந்து இத வந்து நான் வந்து அது ஒரு இதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அ நம்மலாம் வேலைக்கு போறோம். அதுல வந்து ஒரு ஊதியம் வச்சு தான் நம்ம பண்றோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போமாட்டாங்க. நம்ம குடுக்குற பணத்த வச்சு தான் அவங்க வந்து எல்லாமே பண்ணிப்பாங்க. அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க டைம வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. சரி அது மாரி இருக்குன அந்த மாரி அ இருக்கிறதுனால, அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கூட சேர்ந்து அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு 5 நாள் என் கூட ஒருத்தர் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாரு. அவரு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணியிருந்தாரு. சரி அவரோட தைரியத்துல அப்படியே அப்படியே ஒரு 5 நாள் ஓட்டிட்டேன். அந்த டிப்ரஷன் டைம்ல ஓட்டிட்டேன். சரி அவங்க என்ன நெனச்சுட்டாங்க, சரி தம்பி ஹீல் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா எனக்கு தானே தெரியும், உள்ளுக்குள்ள ஓடின்னு இருக்குது. இல்ல நான் வீட்ல சொல்லிட்டேன். எனக்கு எதுவுமே ஹீல் ஆவல. ஏதோ ஒரு 5 நாள் வந்து எனக்கு வந்து ரொம்ப என்ன பார்த்துக்கினாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. பட் எனக்கு ஹீல் ஆவலங்க. நான் நான் என்ன பண்றதுன்னு தெரியல. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஃபோன் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, "இது மாரி நீ உன்னுடைய சொந்த முயற்சியில தான் இதுலருந்து வெளிய வரணும்னு" சொல்ட்டாங்க. இதுக்கு வந்து என்ன சொன்னாங்க, "ஒரு நல்ல ஒரு ஆட்டிட்யூட் வச்சுக்கோ, மென்டல் ஆட்டிட்யூட் வச்சுக்கோ. இது வந்து உன்னுடைய தனியான ஒரு முயற்சினால மட்டும் தான் வெளிய வர முடியும்." அப்படி சொன்னாங்க. சரி நான் எவ்வளோ தான் முயலுது. இது வந்து என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா இந்த விஷயம் சால்வ் பண்ற விஷயம் இல்ல. அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அப்போ ஒரு கட்டத்தில சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, "என்னடா போய் நீ வாழ்ந்துன்னுருக்குற, போடா செத்து போடான்னு" கூட சொல்லிட்டானுங்க. சரி அந்த செத்து போறதுக்கும் ஒரு தைரியம் வேணும்ல. ஆனா இறைவன் பாரு நம்ம அந்த பாதையில வந்து அலைன் பண்ணி விடுறதுக்கு என்ன எங்கெங்கெல்லாம் சுத்த வச்சாரு. அதுக்கு அப்புறம் நான் வந்து இதெல்லாம் விட்டுட்டேன். இவங்களெல்லாம் விட்டுட்டு நானே ஒரு சொந்த முயற்சியில அப்படியே வந்து ஏதோ வேலைக்கு மறுபடியும் போனேன். போனா என்னால ஒரு 1 வாரம் ரொம்ப டிப்ரஸ்டா இருந்தேன். ஒண்ணும் வேலை செய்ய முடியல. ஃபேஸ்லாம் ஒரு மாரி இருக்கும். அகோரமா இருக்கும். சரி எல்லாம் பார்ப்பாங்க. சரி அசிங்கமா தான் இருக்கும். சரி நம்மளுக்கு என்ன பணம் வேணும்? நம்ம சர்வை பண்ணணும். ஏன்னா என் குடும்பத்தில என் ஒய்ஃப் வேலைக்கு போனாலும், நான் தான் ஒரு 70% ஆன அமௌண்ட்ட என்னுடைய அ ஃபேமிலி இன்கம்க்கு நான் தான் கான்ட்ரிபியூட் பண்றேன். ஆனா என் சேலரி மாரி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா, அதில தான் வச்சு நான் இஎம்ஐலாம் நான் பே பண்ணியிருந்தேன். சரிங்களா? அதனால எப்படியாவது நான் வேலைக்கு போவேன். இறைவன் வந்து அந்த வேலையில என்ன தடை பண்ணல. ஒரு என்ன மிஞ்சி போனா ஒரு 1 மாசம் லீவு, ஒரு 45 நாள் லீவ் போட்டிருப்பேன் 2 டிப்ரஷன்லயும் அவ்வளோதான். மற்றபடி அப்படியே முக்கி முக்கி வேலைக்கு போயிட்டேன். இப்படி போன்ற கட்டத்தில ஆ என்ன பண்ணலாம்? சரி அந்த டைம்ல என்னாச்சுன்னா, கோவிட் வந்துருச்சு. கோவிட்-19 வந்துச்சு. ஆனா வீட்லலாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வீட்ல நான் வந்துட்டு எப்படின்னா, வீட்ல பிராக்டிஸ் பண்ண மாட்டேன் எதுவுமே. எல்லாம் அஃபர்மேஷன் ஆஃபீஸ்ல வச்சேன். ஏன்னா வாண்டு இல்ல என்கிட்ட. ஏன்னா அந்த டைம்ல வாண்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அஃபர்மேஷன் மட்டும் நான் வந்து வச்சிருந்தேன் ஆஃபீஸ்ல. அஃபர்மேஷன் போயிட்டு படிப்பேன். எப்பலாம் வந்து டைம் கிடைக்குதோ படிச்சுருவேன். ரொம்ப எங்கேஜ்டா வச்சுப்பேன். என் மைண்ட டைவர்ஷன் பண்ணவே விடமாட்டேன். ஆ அந்த டைம்ல என்னாச்சுன்னா, திடீர்னு கோவிட் வந்துருச்சு. சரி என்னடா என்ன கோவிட் வந்த உடனே எல்லாம் சொல்லிட்டாங்க ஆஃபீஸ்ல, "நீங்க எல்லாமே வீட்டுக்கு போயிடுங்க. உங்களுடைய கம்ப்யூட்டர் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுங்க. எல்லாம் என்னென்ன இருக்குன்னு" அந்த டைம்ல வந்துட்டு நான் என்னோட டெஸ்க்க வந்து நான் கிளீன் பண்றேன். டெஸ்க் கிளீன் பண்ணும்போது, ஒரு வாண்ட் வந்து என்னுடைய டெஸ்க் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு. அந்த மாரி அங்க இருக்கு. ஓகே. ரொம்ப சந்தோஷமாச்சு வாண்ட பார்த்தோனே. ஆஹா! என் வாண்டு வந்துருச்சான்னு சொல்லிட்டு கையில எடுத்து வச்சேன். ஏன்னா வாண்ட வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா அந்த பயத்த வந்து போக்குறதுக்கு அந்த வாண்ட் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த வாண்ட் எடுத்து பத்திரமா வச்சு யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அப்புறம் என்னோட பெட் அடியில இன்னொரு வாண்ட் இருக்கு. அதையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி ஓகே 2 வாண்ட் நம்மகிட்ட வச்சிருக்குப்பா. அத வந்து வீட்டுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. எங்கேயாவது மறைச்சு வச்சு, நம்ம வந்து கதவ மூடிட்டு நம்ம ஹீல் பண்ணலாம். அப்படின்னு ஒரு மைண்டுக்குள்ள செட்டப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அப்ப வீட்ல போயிட்டு ஒ கதவு சாத்துவேன். அவங்களுக்கு கதவு சாத்துனா டவுட் வந்துரும். இவன் மறுபடியும் ஆரம்பிச்சுட்டான்னு. ஆனா, அ அதனால ரொம்ப டைம் எடுக்க மாட்டேன். ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து வெளிய வந்துருவேன். அப்போ ஒரு தன்மை இருக்கு. அது என்னன்னா ஒரு சிட்யூவேஷன். ஒரு சாதாரண மனுஷனுக்கு கோவிட் லாக்டவுன்னா ஒண்ணுமே கிடையாது. அவன் பாட்டுன்னு வீட்ல ஜாலியா இருப்பான். ஆனா எனக்கு என்ன? என்னால அப்படி இருக்க முடியாதே. எனக்கு எப்பவுமே நான் பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கேனே. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே. எப்புட்றா நான் நாள கடத்துறது? நான் யார்ட்ட போய் பேசணுமே. எனக்கு மைண்ட் டைவர்ஷன் வேணுமே. அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டே இருக்கும்போது, ஒரு தெய்வ குடுப்பின. திடீர்னு சிவா சார் வந்துட்டு Facebookல வராரு. அப்ப அவர பார்த்தோனே ரொம்ப சந்தோஷமாச்சு என் ஆத்மா. ஆஹா! இதுதான் வெயிட் பண்ணேன். சார் அப்பதான் அன்னைக்கு பார்க்குறேன் Facebookல ஃபர்ஸ்ட் வாட்டி இப்படி வருவாரா? அப்படிதான் வருவாரா? அதுக்கு முன்னாடிலாம் WhatsAppல அவருக்கு கால் பண்ண கூட எனக்கு தெரியாது. WhatsAppல மெசேஜ் தான் போடுவேன். அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து 10, 15 நாள் கழிச்சு சார் வந்து அந்த குரூப்ல தான் குடுப்பாரு. நான் இண்டிவிஜுவலா கூட பண்ண மாட்டேன். அது கூட எனக்கு தெரியாது பண்றதுக்கு. அப்ப Facebookல வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சார் வந்துட்டாருப்பா. அவர பார்த்தோனே எனக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஓகே எப்படியாவது ஓட்டிடலாம்டா. இந்த லாக்டவுன்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அப்புறம் அவர் தொடர்ந்து கிளாஸ் போடும்போது இன்னும் கான்ஃபிடென்ட் ஆயிட்டேன். சரி என்ன பண்ணும்போது எப்படியும் ஈவினிங் டைம்ல கிளாஸ் போடுவாரு. நம்ம எப்படியும் வந்து ரகசியமா பண்ணணும். நெறைய நேரம் இருப்பாரு. சரி என்ன பண்ணேன் ரூம லாக் பண்ணிட்டு நான் வந்துட்டு Facebookல அட்டெண்ட் பண்ணியிருப்பேன்.
சரி வீட்ல டவுட் வந்துருச்சு. என் ஒய்ஃப்க்கு டவுட் வந்துச்சு. ஒரு வாட்டி தொறந்தே விட்டுட்டேன். கண்ணு பார்க்கலாம் பார்க்கட்டும். என்ன பண்ண முடியாது. அவங்க பார்த்தாங்க. சரி எப்படியா பண்ணின்னு போட்டணும். ஆனா இதுக்கு வந்து எதிர்ப்பு எங்க அம்மா மட்டும் தான் எதிர்ப்பாங்க. என் ஒய்ஃப் விட்டுட்டாங்க. சரி இப்படியே வந்துட்டு அந்த கோவிட் நாட்கள்ல இப்படியே Facebookலயே நான் ஓட்டி கழிச்சுட்டேன் அந்த பயத்த. ஆனா இதுக்குள்ள ஒரு ஒரு நல்ல விஷயம் எனக்கு நடந்துச்சுங்க இந்த கோவிட் டைம்ல. என்னன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்துட்டு எனக்கு கம்பெனில சேலரி போட்டாங்க. சரி நெறைய பேருக்கு தெரியும். நெறைய பேருக்கு சேலரியே போட முடியல. எல்லாம் பெரிய பெரிய கம்பெனிலாம் திணறி போச்சு. ஆனா ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனில இருந்தேன். 3 மந்த்ல இருந்து எங்க கம்பெனிக்கு வந்துட்டு அலோவ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். நீங்க வந்து ஓகே பார்ஷியல் ரிலீஸ் பண்ணிக்க லாக்டவுனை ரிலீஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஆப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க பர்மிஷன் குடுத்துட்டாங்க. சரி அந்த டைம்ல வந்துட்டு கொஞ்சம் பிசினஸ் நல்லா பூம் ஆச்சு. நிறைய பிசினஸ் வந்துச்சு. ஓகே அங்க தொடர்ச்சியா எனக்கு வந்து சேலரி கிடைச்சது. சரி நம்ம சேலரி கிடைச்சது உடனே நம்மளுக்கு ஓகே நம்ம குடும்பத்துக்கு சேலரி கிடைச்சது. சரி அப்போ என்ன பண்ணேன், எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. சரி இங்க யாராவது நம்ம சுற்றுச்சூழல்ல நம்ம நெய்பர்ஸு அத தாண்டி யாராவது மக்களுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்ச உதவிகள் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்குள்ள ஒரு தாட் வந்துச்சு. சரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், அதுக்கு ஒரு ஆள புடிக்கணும்ல. நான் போய் பண்ண முடியாது. சரி ஒரு ஆள புடிச்சு, ஒரு சென்டர் பாயிண்ட்ட புடிச்சு, அவங்களுக்கு என்னன்னு கேட்பேன். உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கேட்பாங்க. அந்த கான்ட்ரிபியூஷன் குடுத்தேன்னா, அவங்க வீக்லி அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி, அவங்களுக்கு சப்ளை பண்ணி விட்டுருவாங்க. இப்படி வந்து ஒரு அந்த லாக்டவுன் முடியிற வரைக்கும் கொஞ்ச நாள் நான் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாரி நெறைய ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். நான் எதுக்கு வந்துட்டு இத நான் சொல்றேன்னா, சார் சில நெறைய விஷயங்கள் சார் வந்து மணிய பத்தி பேசும்போது, கிவிங் இஸ் ரிசீவிங்ன்னு சொல்றாரு. நான் அந்த நோக்கத்தோட குடுக்கல. நான் வந்து ஜஸ்ட் எனக்கு காசு இருக்கு, நம்ம குடுக்கணும். அந்த எண்ணம் மட்டும் தான் வந்துச்சு. அப்புறம் இந்த கொரோனா டைம்ல மணி பிளெஸிங் பண்ணியிருக்காரு. நெறைய வாட்டி சார் பண்ணாரு. அந்த மணி இன்னும் கூட நான் வச்சிருக்கேன். நான் டேட் போட்டு கூட எழுதி வீட்ல வச்சிருக்கேன். அந்த மணி பிளெஸிங் பண்ண எனக்கு நெறைய காசுங்கள் செலவாகுங்க அந்த டைம்ல. அப்போ எனக்கு ஒரு பாரம் இருந்துச்சு. பாருங்க, நான் வந்து வாழ்வா சாவான்னு வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். என் பசங்களுக்கு நான் ப்ராப்பர்ட்டி பண்ணணும். ப்ராப்பர்ட்டி பண்ணிட்டு, சரி மரிச்சு போனாலும் அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு வீடு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த நோக்கத்தோட ரொம்ப வந்து பிடிவாதமா இருந்தேன். அப்போ அந்த லோன் எடுத்த பேரு எனக்கு வந்துட்டு அந்த லோனோட பார்த்தீங்கன்னா, கடைசியோட இஎம்ஐ வந்து 60 வயசுல வந்துட்டு அவன் அந்த அமார்டைசேஷன்ல போட்டு குடுக்குறான். அப்போ என்னடா அது ஒரு பாரமா இருந்துச்சு. என்னடா 60 வயசு வரைக்கும் இஎம்ஐ கட்டணுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒரு மைண்ட்ல ஒரு ஒரு ஹெவினஸ் இருந்துச்சு. சரி அது ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லி விட்டுட்டேன். சரி கொரோனாலாம் லாக்டவுன்லாம் முடிஞ்சு வந்துச்சு. ஆஃபீஸ்ல போய் ஒருத்தர்ட்ட பேசினுருக்கிறேன் எதார்த்தமா. அப்போ நான் இன்னும் ஹீல் ஆவல. சார் கிட்ட போய் நான் பார்த்தேன். நான் ஹீல் ஆவல. பட் பாருங்க, அந்த அஃபர்மேஷன் படிச்சு இந்த மணி பிளெஸிங்லாம் உட்காந்து என்ன ஏதோ ஒரு விஷயங்கள் மாத்துதுங்க. அப்போ ஒரு ஐடியா குடுக்குறாங்க. ஆஃபீஸ்ல கேட்டேன்ப்பா இந்த மாரி ரொம்ப பிரச்சனையா இருக்குப்பா. என்னப்பா பண்ணலாம்? ஒரு 15,00,000 லோன் இருக்குப்பான்னேன். அப்ப அவர் சொல்றாரு, "நீங்க பிஎஃப்ல ஏதாவது காசு இருந்தா போய் பாருங்க. இருந்துச்சுன்னா அதில கொஞ்சம் எடுத்து அடைச்சிடுங்க. கொஞ்சம் உங்களுக்கு பாரம் கம்மியாயிடும்னு" சொன்னாங்க. சரி கொரோனால சேர்த்தேன் கொஞ்சம் காசு. அத போட்டு ஒரு அமௌண்ட் கொஞ்சம் கழிச்சுட்டேன். இப்போ பேலன்ஸ் அமௌண்ட் என்னன்னு பார்த்தேன். எனக்கு ஒரு அமௌண்ட் இருந்துச்சு பிஎஃப்ல. நெறைய பேர் வந்து பிஎஃப்லேருந்து காசு எடுக்காதீங்க. அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. அதுவும் ஃபியூச்சருக்கு வச்சுங்க பசங்க. இல்ல சார். நான் ஃபியூச்சர்ல வாழ்வேனா இருப்பானான்னு கூட தெரியாது. நான் முதல்ல என்னுடைய தலபாரத்த கொஞ்சம் இறக்கி வச்சுர்றேன். சொல்லிட்டு எடுத்து அத வந்து இஎம்ஐய வந்து பாருங்க 60 வயசுல முடிக்க வேண்டிய வயசுல 47 வயது, 46 வயசுலயே முடிச்சுட்டேன் அத. அது ஒரு பெரிய எனக்கு கிஃப்ட். ஏன்னா அந்த முழுக்க 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 அந்த மணி பிளெஸிங் எனக்கு குடுத்த ஒரு விஷயம், இந்த விஷயம். இந்த இஎம்ஐல வந்துட்டு எனக்கு வந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு ஒரு ஐடியா குடுத்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஆ இது முடிஞ்சு போச்சு. சரி ஓகே. ஒரு பாரம் குறைஞ்சு போச்சு. இது வந்து ஒரு எனக்கு என்ன 10% தான் பாரம். அது விட்டுடுங்க. பட் 90% பாரம் வந்து என்னோட சர்வைவல், என்னோட மொபிலிட்டி, என்னோட குரோத். இதுக்கு என்னடா பண்றது? நான் வந்து வாழ்வா சாவா வாழ்வா சாவா எப்புட்றா இவ்வளோ நல்லா வாழ முடியும்னு சொல்லிட்டு, மறுபடியும் என்ன பண்றது? எனக்கு எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். பிஹெச் மட்டும் தான் பண்றேன். சார் எப்பலாம் வந்து வருவாரு எல்லாம் ஒவ்வொரு டைம்லயும் வந்து வீட்ல கூட கூப்பிடுவாங்க சில டைம்ல. அந்த வீட்லலாம் போய் இப்போ உட்காந்துட்டு சார் ஒரு 1 ஹவர் கிளாஸ் அது மாரிலாம் வருவாரு. வரும்போது அந்த வீட்ல போயிட்டு எப்படியோ கெஞ்சிட்டு, "சார் மேடம் நான் வரேன் மேடம். சார பண்ணணும்." அப்படிலாம் பர்மிஷன் கேட்டு போய் பார்ப்பேன். கிட்ட போவேன். சார் எப்படியோ ஹீல் பண்ணிடுவாருன்னு சார் கிட்ட போயிட்டு நோ கார்ட்ஸ்ன்னுவாரு. எனக்கு ஏமாற்றமா இருக்கும். சரி ஏன்டா இப்படி நடக்குதுன்னு பார்த்துன்னே இருந்தேன். சரி அஃபர்மேஷன் தான் படிக்கணும் வேற வழி இல்ல. வேண்டு தான் ஹீல் பண்ணணும். எனக்கு நம்பிக்கை இல்ல. சரி யார்ட்ட கேட்குறேன் ஒண்ணுமே நடக்க மாட்டுதுங்க. ஃபைனலா இந்த அஃபர்மேஷன் படிச்ச பலன் வந்து எப்போ எனக்கு வந்து அடையிறேன்னா, 2017லேருந்து நான் படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2022 ஜனவரி மாசம் நெனைக்கிறேன். நீலாங்கரையில சார் வந்து ஒரு பெய்ட் செஷன் கிளாஸ் அங்க போடுறாங்க. அதுல வந்து நான் அதுல கலந்துக்கவே இல்ல. ஏன்னா, எனக்கு அந்த டைம்ல ஹீல் ஆனா தான் அதெல்லாம் முடியும். சரி நான் அதுக்கு கலந்துக்கல. ஆ ஆனா ஒரு நியூஸ் வருது. இது மாரி ஒரு பீச் பிளெஸிங் இருக்கு. எல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த குரூப்ல போடுறாங்க.
சரி நானும் மதனும் கிளம்பி போயிட்டோம். போயிட்டு பீச்ல போறோம். சார் எல்லாம் பார்த்துட்டு பார்த்தோம். அப்புறம் சார் எப்படியாவது புடிச்சு ஏதாவது பேசணும்னு நெனச்சேன். சரி இது ரெசார்ட் ஆச்சே, இங்க பே பண்ணா தான் உள்ள விடுவாங்க. சரி அதெல்லாம் மைண்ட்ல ஓடிருந்துச்சு. அப்போ பானு மேடம் வந்து நடந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஆ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சிவா சாரும் நம்மகிட்ட ஒரு முகம் குடுத்து பேச மாட்டாரு. பானு மேடமும் பேச மாட்டாங்க. அங்க இருக்கிற குரூப்ல எப்படியும் நம்ம யாரும் பேச மாட்றாங்க. நம்மளும் யார்கிட்ட போய் வந்து உதவி கேட்க மாட்றோம். அப்படி கேட்குறோம்னா, நம்ம கிளாஸ்ல இருக்கிற அந்த டீச்சர்ஸ் தான் கிட்ட போய் உதவி கேட்போம். அவங்களும் நம்ம வந்து சிவா சார்ட்ட கூட்டிட்டு போ மாட்றாங்க. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு அப்போ தெரியலங்க. ஆனா இப்போ ஒரு விஷயம் நான் சொல்றேன். இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னா, ஆ ஒரு நெறைய கிளாஸ் நான் வந்து ஜிமீட் கிளாஸு, நெறைய நெறைய கிளாஸ் போனதுனால, ஒரு கிளாஸ்ல பானு மேடம் வந்து டைரக்ட் கிளாஸ் நான் வந்து பார்த்தேன். அந்த 2, 3 கிளாஸ்ல மேடம் வந்து ஆரா பத்தி பேசியிருக்காங்க. அவங்க ஆரா பத்தி பேசும்போது, ஃபர்ஸ்ட்டு வந்து அ மனுஷர பத்தி பேசுவாங்க. "எப்பா எல்லாமே நல்லவங்க தான்பா பொறக்குறாங்க. பிறக்கும்போது எல்லாமே நல்லா பிறக்காங்க. அந்த ஆறோட தன்மை தான் உனக்கு கெடுத்துருது. அப்போ இதுதான்பா வ இதுதான்பா மேட்டர்ன்னாங்க." அப்புறம் அதுக்கு ஈக்குவலா ஒரு எக்ஸாம்பிள் குடுப்பாங்க. சரி என்ன எக்ஸாம்பிள் அன்னைக்கு குடுத்தாங்கன்னா, ஆ ஒரு மனுஷன் ரோட்ல போறான். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுக்கும்போது நம்ம போறோம் அந்த வழியா. அந்த மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு உதவி பண்ணணும்னு ஒரு எண்ணமே வரல. நம்ம அவன 10ஓட 11 பார்த்துட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுறோம். அதே மாதிரி இன்னொரு மனுஷன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இருக்கான். ஆனா, அவன வந்து ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம மனசு துடிக்குது. போய் டக்குன்னு போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நம்ம போறோம். இதோட 2 தன்மை நீங்க பார்த்தீங்கன்னா, அவனோட ஆறோட தன்மை தான். நம்ம மற்றவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் இருக்கிறவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாம போனது, அவனோட ஆறா வந்து நம்ம அலோவ் பண்ண மாட்டுது. 2வது நம்ம ஹெல்ப் பண்ணது, அந்த ஆறா வந்து நம்மள அலோவ் பண்ணுது. இந்த மாரி அவனுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுது. சரி, இந்த பாடம் வந்து எனக்கு அப்ப புரியல. சரி இவங்கலாம் வந்து இ இப்ப சார் என்கிட்ட இப்ப ஏன் பேசல ஒழுங்கா? மேடம் என்கிட்ட ஏன் ஒழுங்கா பேசல? ஏன் வந்து எனக்கு அந்த ஹைரார்கிக்குள்ள போக முடியல? இதெல்லாம் வந்துட்டு இப்ப தான் எனக்கு வந்துட்டு ஒரு விளக்கம் கிடைச்சது. சரி எல்லாமே வந்து என்னுடைய ஆறால இருக்கிற அந்த முன்ஜென்மத்தோட பதிவுகள் ஏதாவது இருக்கலாம். நெகட்டிவிட்டி அந்த மாரி லெசன்ஸ் இதெல்லாம் வந்து என்ன தடுத்து இவ்வளவு நாளா நிறுத்தியிருக்கு. ஆனா, அந்த விஷயங்கள நான் வந்து அப்படியே கரைச்சு எடுத்தது என்னுடைய நம்மளுடைய அஃபர்மேஷன் தாங்க. அத படிச்சு நான் படிக்கும்போது, அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் அந்த ஆரால இருக்கிற நெகட்டிவிட்டி, அந்த எல்லா விஷயங்கள வந்து அது போயிடுச்சு. போயிட்ட பிறகு நம்ம வந்து அதே பானு மேடம நான் ரோட்ல பார்க்குறேன். மேடம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. சரி வாப்பா இன்னைக்கு நம்ம சார்ட்ட கூட்டின்னு போயிட்டு ஹீலிங் வாங்கி குடுத்துறேன்ப்பான்ட்டு அப்படியே ரொம்ப இயல்பா பேசுறாங்க. எனக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இவ்வளவு நாளா வந்து எதுவுமே நம்மகிட்ட ஒரு பிடிப்பு குடுத்துட்டு பேச மாட்டாங்க. இன்னைக்கு வந்துட்டு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க அவங்க. சரி போனேன். எனக்கு நம்பிக்கை இல்ல. சரி போய் பார்ப்போம். சார் எப்பவுமே 10, 15 பேர் சுத்தின்னு இருப்பாங்க. எங்க போய் புடிக்கிறது சார்ன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு ஒரு இதுல தான் அப்படி 50, 50ல தான் போயிருந்தேன். சரி கிட்ட போனா பாருங்க, இறைவன் எப்படி டியூன் பண்றாரு பாருங்க. கரெக்ட்டா அந்த டைமு, இந்த டைம்ல உனக்கு வரணும். இந்த டைம்ல சார் வந்து உனக்காக வெயிட் பண்ணுவாரு. எல்லாம் வந்து அவர் புரோகிராம் பண்ணிட்டு இருக்காரு இறைவன். நேரா போறேங்க. சார் வந்துட்டு எப்பவுமே சார வந்து 10 பேர் சூழ்ந்துட்டு இருப்பாங்க. நான் போறேன் சார் வச்சுன்னு மொபைல்ல பார்த்துட்டு இருக்காரு. யாருமே இல்ல. அவங்கவங்க வேலைய அவங்கவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நேரா மேடம் கூட்டின்னு போனாங்க. சார் இந்த 2 பசங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு சார்ன்னாங்க. சரி மதன் ஃபர்ஸ்ட்டு போனாரு. அவரு ஹீல் பண்ணி அனுப்பிச்சு விட்டாரு. அப்ப 2வது போறேன் நானு. சார் என்னப்பா பிரச்சனை? சார் இதுதான் சார் 5 வருஷமா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இதான் சார் என் பிரச்சனை. ஃபியர் ஆஃப் டெத். எனக்கு மரணத்த குறித்து ரொம்ப பயமா இருக்கு சார். என்னால வந்து மொபிலிட்டி நடக்க முடியல. இது மாரி ஆகுது. என்ன சார் பண்ணலான்னு கேட்டேன். சரி பேப்பர்ல எழுதினாரு ஃபியர் ஆஃப் டெத்தா எழுதிட்டு என்னோட ஸ்ப்ளீனம் டெஸ்ட் எனக்கு பண்ணாரு. சரி ஸ்ப்ளீனம் டெஸ்ட் பண்ணேன்னா, அது வந்து நிக்கல. ஓகே இது உனக்கு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு, ஐய்யய்யோ! கை கெட்டுது வாய் கேட்காதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வந்து மனசு பதைக்குது. ஐய்யய்யோ! இவ்வளோ கிட்ட வந்துட்டோமே ஏதாவது ஹீலிங் கிடைக்குமா? கிடைக்காதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஏதேதோ நடக்குது. மண்டைக்குள்ள. அப்புறம் என்ன பண்ணேன், அவரே வந்து ஒரு பேப்பர்ல எழுதிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ல வச்சாரு. அப்போ அது வந்து நின்னுச்சு. அப்ப இதான்ப்பா உன் பிரச்சனை. நான் ஹீல் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்க்க சொன்னாரு. அப்போ அதுல பார்த்தீங்கன்னா, ஃபியர் ஆஃப் லோன்லினஸ்ன்னு எழுதிருந்துச்சு. தனிமையின் பயம். சரி, இது ஒரு தனிமையின் பயம். இது பாருங்க, நம்முடைய சப்கான்ஷியஸ்ல எவ்வளோ வந்து விஷயங்கள பண்ணுது. அது ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ தெரியல. அதெல்லாம் ஒரு டீப்பா நம்ம போய் சார்ட்டலாம் கேட்கல. நம்மளுக்கு ஹீல் ஆனா போதும்ன்னு விட்டுட்டேன். அப்போ அந்த ஒரு பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் சேர்ந்து வச்சுட்டு, இந்த கர்மத்த அனுபவிக்கிறதுக்கு, அந்த ஒரு பிரச்சனையே எனக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு இதுவா இருந்ததுக்கு.
ஒரு பெரிய பாரமா இருந்திருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணாரு, சரி எப்படி ஹீல் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாது. சரி அதே பேப்பர ஸ்க்ரீன்ல வச்சு, அவரு நம்ம அலர்ஜிக்கு ஹீல் பண்ணுவார்ல, அதே மாரி ஹீல் பண்ணி எனக்கு இஎஃப்ஹெச் பண்ணி விட்டாரு. இஎஃப்ஹெச் பண்ணி விட்டு, "சரி போயிட்டு வாப்பா, போய் நடந்து பார்த்துட்டு வா, எப்படி இருக்குன்னு" பார்த்துட்டேன். சரி ஒரு ரொம்ப தூரம்லாம் போல, ஒரு 50 மீட்டர், 100 மீட்டர் வந்து போயிட்டு வரலான்னு, சரி ஒரு யாருமே கூப்பிடல. "நீயே போயிட்டு வான்னு" சொன்னாரு. சரி நான் வந்து யாராவது துணைக்கு கூட்டின்னு போலான்னு பார்த்தேன். சரி வேணாம், நம்மளே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு, அந்த பீச்சோட போயிட்டு ஒரு சந்துல இருட்டா இருந்துச்சு. சரி பரவால்ல போயிட்டு வரலாம். ஃபோன் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு தைரியமா போயிட்டேன். போயிட்டு வந்து ஒண்ணும் ஆகல, வந்துட்டேன். அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வாட்டியா அவ்வளோ தூரம் நடக்கிறேன். என்னால நம்ப முடியல. சரி என்ன அதுக்கப்புறம் சார்கிட்ட சொன்னேன். "ஓகே சார், ஆ என்னால நடக்க முடியும் சார் இப்போ. சரி என்ன பண்ணு, நீ வீட்டுக்கு போ, நாளைக்கு வான்னாரு." சரி, நம்ம வீட்டுக்கு போன உடனே நம்மளுக்கு என்ன தோணும்? சரி, நம்ம அடுத்த லெவல் பார்க்கணும். இது வந்து சும்மா தான் ஒரு சாம்பிள் தான் நடந்திருக்கும். சரி காலைல ஏந்திச்சு நம்ம வந்துட்டு ஒரு 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் நடந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு 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 நம்மகிட்ட அது மைண்ட்ல ஓடிட்டு இருந்துருச்சு. ஆ அப்போ என்ன பண்ணேன், சரி போய் தூங்கலான்னு சொல்லி போய் படுக்க போறேங்க. படுக்க போனா என்னால தூக்கம் வர மாட்டுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானு சாரி. என்ன ஆச்சுன்னா, இது மாரி ஹீலிங் வாங்கிட்டு, இது மாரி ஹீலிங் வாங்குனதே இல்ல அவர்கிட்ட. நான் போய் படுக்குறேங்க. அன்னைக்கு தான் அவரோட எனர்ஜி நான் பார்த்தேன். எப்படி அவரோட ஹீலிங் எனர்ஜி. நான் படுக்குறேன், கண்ண மூடுறேன். கண்ணு மூடுனா கூட, ஒரு சூரியன் பகல்ல எவ்வளோ வெளிச்சமா இருக்குமோ, அந்த மாரி வெளிச்சம் என்ன சுத்தி அப்படியே நிக்குது. அன்னைக்கு தான் அந்த ஹீலிங் பவர் பார்த்தேன். அப்படியே ரொம்ப மென்மையா, வெள்ளையா, அப்படியே என்ன சூழ்ந்துட்டு அப்படியே நின்னுட்டே இருக்கு. என்னடா இது? அப்ப எனக்கு தெரியும் நான் நெறைய கிளாஸ் போனதால காஸ் அண்ட் எஃபெக்ட்டா, இல்ல ஹீலிங் பண்ண பேரு இது மாரி ஏதாவது வருமான்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ள ஓடிச்சு. சரி பரவால்ல. வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சான்னு கொஞ்சம் ஓடிருந்துச்சு. பரவாயில்லன்னு சொல்லிட்டு எப்படியோ முக்கி முக்கி நான் அப்படியே ஒரு ஒரு 1 ஹவர் கழிச்சு தூங்கிட்டேங்க. தூங்கிட்டு அந்த பவர வந்து நம்ம வந்து வர்ணிக்க முடியாது. அந்த பவர் ஹீலிங்கோட பவர். ஏன்னா, அதுக்கப்புறம் நான் 2, 3 ஹீலிங்லாம் வாங்கியிருக்கேன் அலர்ஜிக்கெல்லாம். பட் அன்னைக்கு பார்த்த பவர் மாரி நான் வந்து அடுத்த எனர்ஜிலாம் நான் அந்த எனர்ஜிய நான் என்னால பார்க்கவே முடியல. அந்த அந்த ஒரு சந்தர்ப்பத்தில இறைவன் என்ன அந்த எனர்ஜிய பார்க்க வச்சாரு. ஆ சரி அடுத்த நாள் நான் வந்துட்டு நான் என்னுடைய அந்த சர்வைவல்ல பார்க்கணும்ல, காலைல எந்திச்சு ஒரு 6 மணிக்கு எந்திச்சு போனேன். சரி நடக்க முடியுமா, நடக்க முடியாது தெரியல. ஒரு கான்ஃபிடென்ட்ல எந்திச்சு உட்காந்துட்டேன். உட்காந்துட்டு மொபைல் ஃபோனு, வண்டி சாவிலாம் பாக்கெட்ல போட்டு, சரி நடந்து போனேன். ஒரு 100 மீட்டர் போனேங்க. உடனே மனசு சொல்லுது. ஏன்னா இம்ப்ரிண்ட் இருக்குல்ல, ரெக்கார்ட் இருக்குல்ல உள்ள 9 வருஷமா நான் நடக்கல. இப்ப தான் ஃபர்ஸ்ட்டு நடக்க போறேன். ஆ இது பார்த்தா சில பேருக்கு சிரிப்பா இருக்கும். என்னடா இவன் இதெல்லாம் பேசுறான்னு. எனக்கு இல்ல. நம்ம பிஹெச்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. நான் நான் பிஹெச் தான் சொல்றேன். போறேன். 100 மீட்டர்ஸ் நடந்த உடனே ஏதோ ஒரு விஷயங்கள், "ஏய் நடக்காதன்னு" சொல்லுது. அத மீறி நடந்து போயிட்டேங்க. போனா அந்த நடக்க 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 அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு எனக்கு. நடக்கும்போது அப்படியே மிதக்குது நான். அப்படியே அந்த எனர்ஜி இன்னும் அப்படியே இருக்குது அந்த உடம்புல. அந்த எனர்ஜி அப்படியே என்ன கூட்டு போகுது. அப்படியே 1 கிலோமீட்டர் போறேன், 2 கிலோமீட்டர் போறேன். ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. ஒரு வீடியோ எடுத்து சாருக்கு போஸ்ட் பண்ணிட்டு, அடுத்த நாள் சார் போய் மீட் பண்ணி ரொம்ப தேங்க் பண்ணேன் சார். இது மாரி வந்து எனக்கு இப்ப நடக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியாப்பான்னு சொல்லிட்டு அவர் அசால்ட்டா அவர் தான் தெரியும்ல. அவரு அதெல்லாம் புகுந்த மாட்டார். நான் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாருல்ல. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சு விட்டாரு. சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அதுக்கு முந்தான நாள் என்ன பண்ணேன், ஹீலிங் நாளு ஹீலிங் பண்ணார்ல, அன்னைக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நாங்கலாம் அதுக்கு பேமெண்ட்டே பண்ணல உள்ள போறதுக்கு. அங்க வந்து பஃபே சிஸ்டம் வேற. ஹீலிங் பண்ணிட்டு எங்களுக்கு என்ன சொன்னாரு, "நீங்க பஃபேல சாப்பிட்டீங்களாப்பான்னு" வேற கேட்டாரு. "இல்லப்பா இல்ல சார் சாப்பிடல. சாப்பிட்டு வர போங்க." "இல்ல சார் காசுலாம் கிடையாது." "போயா சாப்பிட்டு போயான்னாரு." பாருங்க அவரோட அந்த தன்மை பாருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப புடிச்சது அவர்கிட்ட அந்த விஷயங்கள். இவ்வளோ இயல்பா இருக்காருன்னு சொல்லிட்டு, அந்த பாருங்க அந்த ஆத்மா எப்படி என்ன டியூன் பண்ணி விட்டது. நான் வேற யார்கிட்ட கூட இந்த மாரி வந்து நெறைய ஹீலர பார்த்தேன். ரொம்ப வந்து என்ன இது பண்ணுவாங்க. அவங்கள பிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆ இது முடிச்ச பிறகு சரி ஓகே. என்னுடைய பதிவேடுகள் பார்த்தீங்கன்னா, 9 வருஷம் ரெக்கார்ட் என்னுடைய சப்கான்ஷியஸ்ல இருக்கு. என்ன பண்றது? நான் வந்து நெக்ஸ்ட் வந்து ஒண்ணா பிரேக் பண்ணணும். எப்படி பிரேக் பண்றது? அப்புறம் நானு வேலைக்கெல்லாம் போம்போது எனக்கு ஒண்ணுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஜெயில்ல போட்டவன அதான் ஜெயில்ல கூட போட்டவன கூட ஒண்ணுமில்ல. அவன் போய் ஜாலியா இருப்பான். டெய்லியும் டார்ச்சர் பண்றவங்க எப்படி இருக்கும்? போட்டு ஜெயில்ல டெய்லியும் டார்ச்சர் இந்த டார்ச்சர்ன்னா ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா 9 வருஷம்னா ஒரு 3200 நாள் இருக்குங்க. நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, அதோட ஜாஸ்தியா தான் வரும். 3200 டேஸ் வந்து நான் இந்த விஷயத்த, இந்த கர்மாவ அனுபவிச்சிருக்கேன். எனக்கு எப்படி தான் அந்த சக்தி எனக்கு இறைவன் குடுத்தாரு. இப்ப கூட எனக்கு ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த மாரி சிச்சுவேஷன்ல இருந்தேன்னா, நெறைய பேர் வந்துட்டு அவன ஃபினிஷ் பண்ணிப்பாங்க அவங்களயே.
ஏன்டா இது மாதிரி வாழுன்னு சொல்லிட்டு சில டைம்ல பண்ணிப்பாங்க. ஆனா இறைவன் வந்து எனக்கு அங்கேயே டியூன் பண்ணிட்டாரு. நீ பிராணாவலிட்ல போயிட்டு லேண்ட் ஆக போற. இப்ப கூட எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. அத நான் வந்து எனக்கு உதவி பண்ற மக்கள் இருக்காங்க பிஹெச்ல. நான் வந்து எப்போ ஃபோன் கால் கேட்டாலும் அவங்க வந்துட்டு நான் பிஸி இல்லப்பா அப்படிலாம் சொல்றதே இல்லை என்கிட்ட. போட்டு அதுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. இப்படி நடந்துக்கும் அப்படி நடந்துக்குன்னு நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அனைத்து மக்களுக்கும் நன்றி சொல்றேன். இப்போ அடுத்த கட்டத்துல பாத்தீங்கன்னா என்னோட டிராவல் நடத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? பஸ்ல போகணும். சரி பஸ்ல போறதுக்கு தனியா போகணும் ஃபர்ஸ்ட் பஸ்ல. சரி பாருங்க 9 வருஷம் கழிச்சு மறுபடியும் பஸ்ல டிராவல் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சிவா சார் வந்து மதுராந்தகத்துக்கு வராரு. அப்போ அந்த கண்டெய்னர் ஹவுஸ்ல தான் இருந்தாரு. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் முன்னாடி போயிட்டாங்க. நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வண்டி ஏறி தாம்பரம் வரைக்கும் போயிட்டேன். தாம்பரத்துலேருந்து அடுத்த பஸ் ஏறுறேன். கொஞ்சம் முக்குது. போவாத போவாத ஏதோ சொல்லுது. அந்த ரெக்கார்டு சொல்லுது, சப்கான்ஷியஸ் ரெக்கார்டு. சரி என்ன பண்ணேன், நம்மக்கிட்ட வாண்டருங்க எடுத்து அந்த பேனவை பிளேஸே பண்ண அந்த ரெக்கார்டை பண்ண உடனே அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் பண்ணேன், கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. அப்புறம் அங்கே போய் ரீச் பண்ணேன். அதுக்கப்புறம் சார் போனேன் பார்த்தேன். அப்போ சார் வந்து கொஞ்சம் என்னப்பா இதெல்லாம் பண்ணுற, ஏன் இது மாதிரிலாம் தைரியமாக போப்பான்னாரு. சரி சார், சரி அடிபட்டன்னு தான் தெரியும் எப்படி அதை மீண்டு வரதுக்கு அந்த ரெக்கார்ட்லேருந்து வருதுன்னு. சரி இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பார்த்து சரி ஓகே பஸ்லேயும் போயிட்டேன். சரி இதெல்லாம் பிஹெச் மக்கள் கூட சேர்ந்து, ஏன்னா எனக்கு பிஹெச் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு. இது எல்லாமே நான் பிஹெச்ல வச்சு தான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நான் ட்ரெயின்லேயும் ரொம்ப வருஷமாக போகல. அப்போ என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெங்களூரு இந்த மாதிரி கோயம்புத்தூர்லாம் ட்ரை பண்ணுறேன். எல்லாம் பிஹெச் மெம்பர்ஸ் கூட தான் போவேன். ட்ரெயின் எடுத்துக்கு முன்னாடி பயங்கரமாக முக்கும். அப்படியே அந்த சப்கான்ஷியஸ் ரெக்கார்ட் பயங்கர பிரச்சனை பண்ணும். அப்போ எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவேன், சித்ரா மேடம் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவேன், பானு மேடம்க்குலாம். இந்த போப்பா பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. நீ பேனர் பிளேஸ் பண்ணு, இது பண்ணு, டிஃபைன் ஃபேர் பண்ணு, எல்லாம் பண்ணு சொல்லி பண்ணி 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 அப்படியே ஏறி போயிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு கம்ஃபர்டபுள் ஆகிடுது. அந்த ட்ரெயின் ட்ராவலை நான் பிரேக் பண்ணிட்டேன். சரி 3வது ஃப்ளைட்டில் போனோம். சரி அதையும் கொஞ்சம் பிரேக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல. பட்டு சிவா சார் வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. இந்த மாதிரி நீ போரபுத்திருக்கு வாங்க. நான் போகிற ஐடியாவே இல்லை. அவரே கூப்பிட்டாரு, நீங்கள் வந்து நீங்கள் மதன்லாம் வராங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நீயே வந்துருப்பானாரு. சரி ஓகே நம்ம போகலான்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். சரி ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. சரி ஃபர்ஸ்ட் டைம் லைவ் இன்டர்நேஷனல் ஃப்ளைட் இவ்வளோ மணி நேரம் பறக்க போகுது. இது வந்து நம்மளுக்கு வேற வந்து க்ளோஸ் ரூம் ஃபியர் வேற இருக்கு. இது உள்ள போட்டாங்கன்னா நம்மளுக்கு அப்படியே க்ளோஸ்டா இருக்கமே, எப்படா நம்ம தரையில இருந்தா கூட குச்சி குச்சியாங்கன்னா ஓடிடலாம் அப்படிலாம் ஒரு மனசு தோணுது. சரி ஒரே ஒரு வந்து தைரியம் என்னன்னா, ஸ்ரீநிதி மேடம் நம்ம கூட வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தேன். சரி அவங்க ஏதாவது ஹீல் பண்ணி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட இருந்தேன். சரி அவங்க பார்த்தாங்கன்னா வேற ஃப்ளைட்ல போயிட்டாங்க. எனக்கு அப்படியே 2 நாள் கழிச்சு இன்னும் ஃபியர் ஆயிடுச்சு. எப்பறம் நம்ம போறோம்னு சொன்னேன். சரி நேரா சித்ரா மேடம், பானு மேடம்லாம் ஃபோன் பண்ணேன். அட போப்பா பார்த்துக்கலாம். இது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கப்பா. நான் எனக்கு வந்து ஒரு மைண்ட் லெவலில் ஒரு பூஸ்ட் பண்ணி விட்டாங்க. சரி அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஃப்ளைட் எடுத்துகிட்டு போயிட்டேன். நம்ம கூட போனவங்களாம் பார்த்தீங்கன்னா மதன், பவானி, இது மாதிரி சரவணா, இப்படிப்பட்ட என்னுடைய அந்த மாதிரி என்னுடைய கம்பெனி தான் வந்தாங்க. சரி இதில் வந்துட்டு என்ன ஒரு கான்ஃபிடென்ட்னா, சரி ஒரு பானு மேடம் மாதிரி, சித்ரா மேடம் மாதிரி யாராவது கூட வந்தாங்கன்னா நம்மளை ஹீல் பண்ணி விட்றாங்க. அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ்லாம் நான் போயிருந்தேன். சரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதையும் பிரேக் பண்ணிட்டார் இறைவன். நீ போனாரு. அங்கே உள்ளே போய் பார்த்தா எல்லாம் நம்ம கூட உட்காந்துக்கிறோம். ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு. ஒரு மாதிரி ரொம்ப திணறி போயிட்டேன் உள்ள. சரி பாருங்க இறைவன் அங்கேயும் ஒரு ஆளை வைக்கிறாரு. அப்போ ராஜ்ஸ்ரீ மேடம் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து இருக்காங்க. என்னப்பா என்னாச்சுன்னு கேட்டாங்க. அவங்க போயிட்டாங்க, இது மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டு, எனக்கு ஒரு ஃபியர் இருக்குன்னு. உடனே அவங்க ஏஃபிச் பண்ணாங்க. உடனே மைண்ட் சாஃப்ட் ஆயிடுச்சு. அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டு மலேசியாவில் இறங்கிட்டு அப்படியே இந்தோனேஷியா போயிட்டேன். அங்கே போனால் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங். சார் கூட இருந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங். அது வந்து அந்த எனர்ஜியே டிஃப்ரெண்ட். அந்த எனர்ஜியை வந்து வர்ணிக்க முடியாது. சரி ஃப்ளைட்லேயும் போயிட்டும் வந்துட்டேன். சரி ஃபைனலாக என்ன பண்ணணும், சரி நம்ம பிஹெச் மெம்பர்ஸ் கூடயே சுற்றி நிற்கிறோமே, நம்ம நான் பிஹெச் மெம்பர்ஸ் கூட ஒரு வாட்டி எப்படியாவது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு சூழ்நிலை கிடச்சிது. சரி லாஸ்ட் வீக் வந்து என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்து கேரளா போகலான்னு வெளிநாட்டில் வந்தார். சரி அவருக்கு டைம் இல்லைன்னா நம்ம ஃப்ளைட்லேயே போயிடலான்ட்டு ஃப்ளைட்டில் வந்து ஏறிட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியல. நான் நேராக போயிட்டு கோச்சின் இறங்கிட்டு 4 நாளில் கேரளா நல்லா சுற்றிட்டு ஒன்றுமே ஆகலைங்க. கேரளாவில் சொல்லுவாங்க போனால் டிஸ்டர்பன்ஸ் இருக்காங்க. எனக்கு ஒன்றுமே தெரியல. போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு ஜாலியாக வந்துட்டேன். இப்படி வந்து இறைவன் வந்துட்டு என்னுடைய விஷயங்களை நிறைய விஷயங்களை வந்துட்டு பிராணாவலிட் மூலமாக நான் நிறைய விஷயங்களை வந்துட்டு என்னால் சால்வ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த பிராணாவலிட் ஹீலிங் ஆர்கனைசேஷன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. சிவா சார், பானு மேடம் ஆகட்டும், சித்ரா மேடம் ஆகட்டும், பத்மாக்ஷி மேடம் ஆகட்டும், நிறைய மேடம் இருக்கும், ஜெயலட்சுமி மேடம், ஹேமா மேடம், இது மாதிரி மதன், சரவணா எல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. விஜயா மேடம், எல்லாருக்கிட்டையும் நான் பேசுவேன். ஒரு மேடம் விடுறதில்ல, எல்லாருக்கிட்டையும் பேசுவேன். எல்லாம் பேசி 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 என்னை இந்த லெவலுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக நான் என்னோட ஃபோட்டோ நான் உங்ககிட்ட காட்டணும்னு பார்த்தேன். இந்த டிப்ரெஷன் மாதிரி எப்படி இருந்தேன், ஆஃப்டர் டிப்ரெஷன் எப்படி இருந்தேன், இப்போ காட்டினேன். எனக்கு அதுக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ கிடைக்கல.
நெக்ஸ்ட் டைம் எப்படியும் வாய்ப்பு கிடைச்சா நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டா நான் 100% நான் ஹீல் ஆயிட்டேன் அப்படின்னு நான் வந்து கேரண்டி நான் குடுக்க முடியாது. ஒரு 5% எனக்கும் இருக்குது. அந்த 5% நோக்கி அது ஒரு லெசன் மாரி இருக்குது. அதுல டிராவல் பண்ணும்போது நெறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. சரி அது நானே சால்வ் பண்றதுக்கு எனக்கு வந்துட்டு சில விஷயங்கள் வந்து எனக்கு தெரிய வருது. அப்போ அத நோக்கி நான் இப்ப பயணிச்சுட்டு இருக்கேன். ஆ இதுதான் என்னுடைய வந்துட்டு பிஹெச்டியோட டிராவல். நான் நெறைய விஷயங்கள டச் பண்ணல. ஏன்னா சில விஷயங்கள டச் பண்ணேன்னா, மற்றவங்களுக்கு அது ஒரு கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு, நான் வந்து என்னுடைய மெயின் பார்ட் எப்படி நான் வந்து இந்த பெரிய பிரச்சனைலருந்து நான் ஹீல் ஆகி வெளிய வந்தேன். ஏன்னா இது வந்து நான் சொல்ற விஷயம் வந்துட்டு நெறைய பேருக்கு வந்து புரியாது. புரியாது. ஏன்னா அந்த சிட்யூவேஷன் அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். இப்போ வலினா வந்து வலிச்சவனுக்கு தான் தெரியும். அது மாரி இந்த விஷயத்துல நான் வெளிய வந்து இந்த டைம்ல வந்து வெளிய வந்து நான் நல்லபடியா இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து பிராணவல் ஹீலிங் ஆர்கனைசேஷனும், சிவா சாரு. நீங்க எல்லாருமே தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி.